ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா தான். ஸோ இது கொஞ்சம் டாக்ஸிக் மேல் லீட் கேரக்டரோட இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டோரி கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஒரு ஒரு எபிசோடுமே ஒரு சீனுமே கொஞ்சம் ஒரு ஃப்ளோவில் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். சில கேரக்டர்ஸ் நம்மளுக்கு கடுப்பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோவும் பார்த்தோன்னா டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அந்த டேட்டிங் ஃபேஸில் தான் இருந்துகிட்ருக்காங்க. இவங்களுடைய கல்யாணம் அடுத்த மாதம் தேதி குறிச்சிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் இவங்க 2 பேரும் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணுறது அது இதுன்னு ரொம்ப லவ்லியாக இருந்துட்டுருக்காங்க. ஹீரோயின் தான் இவனுக்கு கால் பண்ணி இப்போ எழுப்பி கூட விட்டுட்ருக்கா. அவளுக்கு சொல்லிட்டு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி பாடலாம் செஞ்சிட்ருக்கா. அடுத்தது ஒரு ஈவெண்ட்டை காட்டுறாங்க. அந்த ஈவெண்ட் ஒரு கம்பெனியுடைய சக்ஸஷன் பார்ட்டி மாதிரி. ஸோ அங்கே பார்த்தோன்னா ஒயிட் கலர் கோட் போட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காருல்ல, அவர் தான் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனியோடைய சிஇஓ. இவர் ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹாபியாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய கம்பெனி இப்போ பயங்கரமாக பேராகிட்டு நல்லா பாப்புலர் ஆகி எல்லாம் ஓடிட்டுருக்கு. இவருக்கு நிறைய லாபம் கொடுத்துட்ருக்கு. ஸோ இப்போ அந்த கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு 5வது வருஷம் அடி எடுத்து வைக்குது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இதை நம்ம ஹீரோயின் தான் ஈவெண்ட் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி எல்லா டெக்கார்ஸும் பண்ணி வச்சிருக்கா. ஸோ இப்போ க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தி நிற்கிறாள். இவ தான் அந்த அங்கிளுடைய பொண்ணு. இவ பேர் பெட்ரா. ஸோ இவளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இங்கே ஒருத்தங்கிட்ட நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காளா. ஸோ இந்த கிரே கலர் கோட் போட்டுட்டு நிற்கிறவன் தான் நம்ம ஹீரோயினுடைய டைரக்ட் மேனேஜர். ஸோ இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பெட்ராவுடைய அப்பா ஹீரோயின் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனியோடைய சிஇஓ. அதுக்கப்புறம் இந்த கிரே கோட்டு போட்டிருக்கவன் நம்ம ஹீரோயினோட பாஸ் பிரமோத். ஸோ இப்போ இந்த பிரமோதுங்கிறவன் ஹீரோயின் கிட்ட பயங்கரமாக பாராட்டிகிட்டு இருக்கான். இந்த ஈவெண்ட்டில் எல்லாமே செம்ம அழகாக இருக்குது, எல்லாமே சரியாக நீ பண்ணியிருக்க, இந்த மாதிரி நீ பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஹீரோயின் தேங்க் பண்ணிட்டு வராளா. அப்போ அந்த பெட்ரா அங்கே வந்துடுறா. ஸோ இப்போ அந்த பெட்ரா நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோயினும் வரலையா, எப்பவும் இந்த மாதிரி லேட் பண்ணிகிட்டே இருக்கான், 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டு இருக்கா. ஹீரோயினும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பெட்ரா கிட்ட நம்ம ஹீரோயின் அடங்கி போகிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பெட்ராக்கு பல வருஷமாக நம்ம ஹீரோ மேலே ஒரு கண்ணு இருந்துட்டு இருக்கும். அவனை எப்படியாவது ஹீரோயின் கிட்ட இருந்து ஸ்டீல் பண்ணணும்னு பலமுறை ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஸோ இவளுடைய இன்டென்ஷன் நம்ம ஹீரோக்கும் தெரியும், ஹீரோனுக்கும் தெரியும். அதனால இவ என்னதான் சர்க்கஸ்டிக்கலாக பேசினாலும், ஹீரோயினை டார்ச்சர் பண்ணுற மாதிரி புள்ளி பண்ணுற மாதிரி எல்லாம் பேசினாலும் ஹீரோயின் அது எதுக்குமே மனசில் எடுத்துக்காம பொறுமையாக அவளுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பா. ஸோ இவ அவளை ஃப்ரெண்டாக தான் நினைப்பா. பட் ஆனால் அந்த பெட்ராக்கு மனசு ஃபுல்லாக வெறும் வெஞ்சன்ஸ் தான் இருக்குது. ஜெலசி தான் அவள் கொட்டிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு, எப்போ தான் கல்யாணம் பண்ணுவீங்க, அப்படியே நீட்டிக்கிட்டே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நக்கலாக கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினும் அடுத்த மாதம் கல்யாணம், ஸோ நான் கண்டிப்பாக உனக்கு இன்விடேஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காளா. இவளுக்கு கடுப்பாகிடுது. ஸோ கூடவே ஹீரோவை நான் உங்ககிட்ட இருந்து ஸ்டீல் பண்ணிட போகிறேன், 1 மாதம் இன்னும் டைம் இருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்கிறா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினும் அப்போ உன் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னோடனே நான் இன்னைக்கு அவனோட பிரேக்கப் பண்ணுற பிளானில் தான் இருந்துட்டுருக்கேன், அதனால் அவனை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்கிறா. ஹீரோயினும் அப்படியா சரி எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. அந்த பிரமோத் இருக்காருல்ல நம்ம ஹீரோயினுடைய மேனேஜர், அவர் ஸ்டேஜில் ஏறி இந்த கம்பெனியோடைய க்ரோத்தை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறமா கம்பெனியோடைய சிஇஓ இதை பற்றி பேசினா தான் நல்லாயிருக்கும், ஸோ எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வார்ம் வெல்கம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பெட்ராவுடைய அப்பாவை ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாரு. ஸோ பெட்ராவுடைய அப்பா மேலே ஏறி அங்கே ஒரு ஸ்பீச் கொடுத்துட்ருக்காரா. அப்போ தான் ஹீரோ அங்கே கரெக்டாக வரா. ஸோ ஹீரோயின் அவனை பார்த்த உடனே இப்போ தான் வரதுக்கு வழி தெரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. ஹீரோவும் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே வந்திருப்பேன், ஆனால் உனக்கு பிடிச்ச ஃப்ளார்ஸ் வேணுமேன்னு சொல்லிட்டு வாங்குறதுக்காக கடைக்கு போனேன், லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளுக்கு கொஞ்சம் ஃப்ளார்ஸ் எல்லாம் கொடுக்குறானா. ஹீரோயின் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்றா. இவங்க 2 பேரும் கண்ணாலே லவ்வில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறத சமயத்தில் தான் இந்த பக்கம் பெட்ராவுடைய அப்பா எல்லாருக்கும் ஸ்பீச் கொடுத்துட்ருக்காருல்ல. ஸோ 5 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு 6வது வருஷம் கால் எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லி அங்கே ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஃபயர் ஒர்க்கெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்களா. ஹீரோயின் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது செமையாக இருக்குது அப்படின்னு ஹீரோ அவளை பாராட்டிட்டு இருக்கான். எல்லாரும் இதை பற்றி தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன், மற்றபடி ஈவெண்ட்டை பற்றி சொல்லிக்கிறதுக்குலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக அங்கே பெட்ராவுடைய அப்பா நம்ம ஹீரோயினை பாராட்டிட்டு இருக்காரு. என்னுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எம்ப்ளாயி தான் இங்கே இருக்கக்கூடிய ஈவெண்ட் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, இது இவ்வளோ சக்ஸஸ் ஆனதுக்கு காரணமே அந்த பொண்ணு தான் அப்படின்னு ஹீரோயின் பேரை சொல்லி பாராட்டிக்கிட்டு, இவ்வளோ அழகாக இருக்கானேன்னு அந்த பொண்ணு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, பட் அவளுக்கு ஆல்ரெடி என்கேஜ் ஆகிடுச்சு, பக்கத்தில் நிற்கிறது அவளோட ஃபியான்ஸே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பெட்ரா நடுவில் வந்துடுறா. ஸோ இப்போ ஹீரோயினும் ஹீரோவையும் திரும்ப மாற்றி மாற்றி ஏதாவது சண்டை முட்டி விட பார்க்கலாங்கிற மாதிரி இவ கோர்த்து பேசிகிட்டே இருக்காளா. 2 பேரும் அவளை மதிக்காமல் பிடி கொடுக்காமலே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோவும் இவ கொஞ்ச நேரம் ஹீரோவோட க்ளோஸாக இருக்கிற மாதிரியெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது 4 வருஷத்துக்கு முன்னாடியா அப்போ கூட நம்ம 2 பேரும் டேட் பண்ணிக்கலையே, நம்ம 2 பேரும் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு பெட்ராவும் அதுக்கு தான் டைம் கொடுக்கலையே, நான் தான் ஹீரோயினை அறிமுகப்படுத்தி வச்சேன், ஆனால் அவள் உன்னை என்கிட்ட இருந்து ஸ்ட்ரீலில் பண்ணிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே நக்கல் பண்ணிட்டு இருக்கு. பெட்ரா ஒரு வழியாக துரத்தி விட்டதுக்கப்புறமா இந்த பக்கமாக ஹீரோயினுடைய அண்ணா வரான். இவனுடைய பேர் டடா. ஸோ இந்த டடாக்கும் நம்ம ஹீரோக்கும் ஆகவே ஆகாது. இந்த டடா வேற யாரும் இல்லை, ஹீரோவுடைய
ஹீரோவுடைய அக்காவுடைய ஹஸ்பண்ட் தான். ஸோ அவங்க அக்கா வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே நம்ம ஹீரோக்கு விருப்பம் இருக்காது. அதனால 2 பேரும் பார்த்துக்கும் போதெல்லாம் வந்துட்டு வார்த்தைகளாலே வந்துட்டு பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க. ஹீரோயினும் சரி, ஹீரோவுடைய அக்காவும் சரி, இவங்க 2 பேரையும் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் விலக்கி வைக்கிறதுக்குன்னே பார்த்துட்டு இருப்பாங்களா. ஈவென்ட்ல இவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போதும் அதே மாதிரி தான். ஹீரோவும் சரி, அப்புறம் அங்க ஹீரோயினோட அண்ணா டடாவும் சரி 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த சண்டைக்கெல்லாம் பிறகு இவங்க 2 பேரும் தனியா வராங்களா. அப்ப இந்த டடாக்கும் சரி, ஹீரோவுடைய அக்காக்கும் சரி ஒரு சண்டை வருது. இவங்களும் அப்படிதான். கல்யாணம் ஆனதுலேருந்தே வந்துட்டு எப்போ பாரு சண்டை போட்டுட்டே இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப பணக்காரங்க. ஐ மீன் ஹீரோடைய ஃபேமிலி ரொம்ப பணக்காரங்க. இப்போ அவங்கள விட ஏஜ் கம்மியான டடாவை தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயும் ஒரு ரீசன் ஹீரோ வந்துட்டு அப்போஸ் பண்ணதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆனதுலேருந்தே சண்டை கோழியாக தான் இருந்துட்டு இருப்பாங்களா. இப்போ அவர் இந்த ஈவெண்ட்டுக்கு இவங்க கூட வரல, விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு சண்டையாக வந்துட்டு நடந்துட்டுருக்கு இவங்களுக்குள்ள. ஸோ இங்கே கரெக்டாக வந்துட்டு பெட்ராவுடைய அப்பா ஸ்பீச் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அங்கே எல்லாரும் வந்துட்டு அடுத்த வருஷத்துக்கு நான் அவங்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அலறல் சத்தம் கேட்குது. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே பெட்ரா வந்துட்டு அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் வேற ஒரு பொண்ணு கூட க்ளோஸாக இருக்கான், அவளை சீட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பயங்கரமாக அடிச்சு அங்கேருந்து வெளியில் போக சொல்லி கத்துன்னு கத்திட்டு இருக்கா. ஸோ இவ பைத்தியக்காரி மாதிரி கத்திட்டு இருக்கிறத அங்கே வந்திருக்க கெஸ்ட் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்களா. உடனே பெட்ராவுடைய அப்பா அந்த பக்கமாக ஈவெண்ட்டில் எல்லாரையும் வந்துட்டு தன்னை பார்க்க சொல்லி தசை திருப்புறாரு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த ஈவெண்ட்டில் நடக்க வேண்டியது எல்லாத்தையும் அவங்க ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்க, இங்கே பெட்ரா வந்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டையும் அந்த பாய் ஃப்ரெண்டு கூட வந்திருக்கக்கூடிய அந்த பொண்ணையும் சேர்த்து பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. அதனால ஈவெண்ட் கொஞ்சம் பாதிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயப்படுறாளா. அப்பா பெட்ராவுடைய அப்பா நம்ம ஹீரோயின் கிட்ட வராரு. இது உன் மேலே எந்த தப்பும் கிடையாதுமா, இது என் பொண்ணுடைய பிரச்சனை, அவள் ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனை தான். அதனால இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதில் உனக்கு வந்துட்டு எந்த ஒரு பழியும் வராது. ஸோ அதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், உன்னை நான் எந்த குத்தமும் சொல்ல மாட்டேன். நீ எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலே வந்துட்டு இங்கே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்க. ஸோ அதுக்காக நான் உன்னைய பாராட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா. கூடவே நம்ம ஹீரோவும் இருந்துட்டுருக்கான். உடனே இவர் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பெட்ரா ரொம்ப கோவமாக உள்ளே போயிருக்கா, கொஞ்சம் போய் அவகிட்ட பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு நானா அப்படின்னு ஷாக் ஆக்கி அப்படியே ஹீரோயினை பார்க்க ஹீரோயினும் ஒன்றுமே புரியாமல் ஹீரோ பார்த்துட்டு இருக்காளா. அப்போ அந்த பெட்ராவுடைய அப்பாவும் அவள் என் பேச்சை கேட்பா இல்லை உன் பேச்சு தான் கேட்பான்னு எனக்கு நல்லா தெரியும், இப்போ இவ்வளோ கெஸ்ட்டை விட்டுட்டு என்னால் அவளை போயிட்டு சமாதானப்படுத்த முடியாதுல்ல, நான் வீட்டுக்கு போயிட்டு அவகிட்ட பேசிக்கிறேன், அது வரைக்கும் மட்டும் உன்னால் வந்துட்டு அவளை ஹேண்டில் பண்ண முடியுமா, இல்லை உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா சொல்லிடு, நீ பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா. உடனே ஹீரோவும் இவரை மறுக்க முடியாமல் அப்படியே ஹீரோயினை திரும்பி பார்க்குறான். ஹீரோயினும் லைட்டாக கண்ணை காட்ட ஹீரோவும் சரி நான் போய் பேசுகிறேன் அங்கிள், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ரா இருக்கக்கூடிய இடத்துக்கு வரான். அந்த பெட்ரா அங்கே உட்காந்து அழுதுட்டுருக்காளா. ஸோ அவள் சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோ உள்ளே போகிறான். ஸோ என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறான், ஒன்று சீட் பண்ணிட்டானா விட்டுட்டு வர வேண்டியதானே, இத்தனை பேருக்கு முன்னாடி உங்கள் அப்பாவுடைய பார்ட்டியில் எதுக்கு இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த பெட்ராவும் நீயா வந்து அக்கறையாக கேட்குறியா இல்லை எங்கள் அப்பா அனுப்பி விட்டாரா அப்படின்ன உடனே உங்கள் அப்பா தான் அனுப்பினாரு, ஆனால் அது முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த பெட்ரா நம்ம ஹீரோடைய கை பிடிச்சிக்கிட்டு நீயா கேட்டால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆக்சுவலாக வந்துட்டு உன்னைய மாதிரி ஒருத்தனை நான் மிஸ் பண்ணிட்டேங்கிறது நான் டெய்லி ரெக்ரெட் பண்ணுறேன் தெரியுமா, 4 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை நான் ஹீரோயின் கிட்ட அறிமுகப்படுத்தியே வச்சிருக்கக்கூடாது. ஸோ அப்போ வந்துட்டு உனக்கு வந்து ஈடு கொடுக்காம நான் கொஞ்சம் ஓடிட்டு இருந்தேன், நீ என்னைய தானே டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன், ஸோ கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி வந்துட்டு உனக்கு ஆட்டம் காட்டிகிட்டு இருந்தேன், ஆனால் நீ என்னையை விட்டுட்டு அவளை சூஸ் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, ஆனால் இப்போ ஒரு நாளும் உன்னைய மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ ரெக்ரெட் பண்ணுற தெரியுமா, அடுத்த மாதம் வர உனக்கு கல்யாணமாமே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ பொலைட்டாக அவளோட கையை வந்துட்டு விலக்கி விட்டுடுறான். ஸோ இதெல்லாம் இப்போ பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல, அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேரும் டேட் பண்ணிக்கிறலாம் கிடையாது, நம்ம 2 பேரும் ஏதோ வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது, பட் ஆனால் பேசிக்கிற சுச்சுவேஷனில் தான் இருந்தோம், ஹீரோயினும் உன்னையும் கிட்டத்தட்ட நான் ஒரே சமயத்தில் தான் மீட் பண்ணேன், நான் அவளை தான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அங்கேருந்து அவன் எழுந்து போயிடுறான். ஹீரோயின் தனியாக உட்காந்துருக்கும் போது தான் அங்கே அவளுடைய அண்ணாவும் அண்ணியும் வராங்களா. ஸோ அப்போ வந்துட்டு ஹீரோடைய அக்கா தான் கேட்குறாங்க எங்கே அவன் அப்படின்னு. உடனே பெட்ரா கூட பேச போயிருக்கான்னு நீ என்னதான் இருந்தாலும் அவனை இந்த அளவுக்கு வந்துட்டு நம்பக்கூடாது, நான் அவனை நம்புறேன் தான், பட் ஆனால் வந்துட்டு அந்த பெட்ராவை நம்பலை, அவளை பற்றி உனக்கும் தெரியும்ல, ஸோ அந்த மாதிரி டிஸ்கஸ்டிங்கானவ கூட என் தம்பியை வந்துட்டு பழகிறதுக்காக விடாது அப்படின்னு சொல்லும் போது தான் டடா வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட எங்களோட டின்னருக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்குமா. அப்போ நம்ம ஹீரோ அந்த பக்கமாக வந்துட்டு இல்லை எனக்கும் அவளுக்கு தனியாக வேறு பிளான்ஸ் இருக்குது, நீங்கள் 2 பேரும் வேணா டின்னருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவையும் டாடாவையும் பார்த்து சொல்லிடுறான். உடனே நாங்கள் 2 பேரும் எதுக்காக போகணும், அதில் எதுவும் வேணா வீட்டுக்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா உடனே ஹீரோக்கு கோவம் வந்துடுது. அவங்க அக்காவை பார்த்து பாரு உனக்கு முன்னாடி எப்படியெல்லாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கடுப்பாகிறான். அதுக்கு டடாவும் உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு நீ என் தங்கச்சியை டேட் பண்ணிட்டு இருக்க, நான் உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிட்டேன், ஸோ அவளை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், நீ என் தங்கச்சியை வந்துட்டு ஒழுங்காக பார்த்துக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்புறானா. ஸோ அப்போ ஹீரோடைய அக்கா தான் வந்துட்டு சண்டையை விலக்கி விட்டுறாங்க. நீ ஹீரோயினை பாரு, அவனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்களா. ஹீரோயினை பக்கத்தில் கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு வந்து ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டான். ஸோ இப்போ அவளை ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா அது ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்துட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நாங்களே குக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவன் பெர்மிஷன் வாங்குறான், அவங்களுடைய டேட்டில் அவங்களுக்கு ப்ரைவசி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் வந்துட்டு அங்கே டிஷ்ஷஸ் எல்லாம்
ஷோலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினும் அதை எப்படி மறப்பேன், நாளே குடிச்சிட்டு என் மடியில் படுத்து தூங்கினு வந்தானே நீனு அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவங்களுக்குள்ளே இந்த மாதிரி பேசி எல்லாம் ஸ்மைல் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டுலாம் இருக்கும்போது ஹீரோவும் உனக்காக இன்னொரு ஏற்பாடும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தனியாக கூட்டிகிட்டு போகிறான்னா, அந்த இடத்துல பார்த்தா நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு மியூசிக் ப்ளே பண்ணுறதுக்கு அப்புறம் ஃப்ளார்ஸ் எல்லாம் வச்சுட்டு நிறைய ஆளுங்கள்லாம் நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஹீரோயின் அதில் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாகிட்டா. ஹீரோவும் அளவுக்கு நான் வந்துட்டு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கனால எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் இந்த இடத்துல ஒரு ஃபேக்காக மழை அரேஞ்ச் பண்ணியிருந்தா செமையாக இருக்கும், பண்ணியிருக்கேன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஹீரோவும் டக்குன்னு கண்ணை காட்ட அந்த இடத்துல ஒரு ஃபேக் மழையும் வந்துடுது. அதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து செட் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இவங்களுடைய என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரி அன்னைக்கு அப்படிங்கிறது மாதிரி தான். ஸோ ஹீரோ வந்துட்டு இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்துட்டு மனசுக்குள்ளே இயங்கிட்டு இருந்தாலும் வெளியில் காட்டியிருக்க மாட்டா. ஹீரோவும் வந்துட்டு அவளுக்கு எல்லாம் பிடிக்குமே அப்படிங்கிற மாதிரி பார்த்து வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கானா. ஸோ இப்போ வந்து இவங்க 2 பேரும் அவங்களுடைய மொமெண்ட்ஸ், அதாவது தடவை மீட் பண்ணதுலேருந்து அவங்க என்கேஜ் ஆனது, அதில் மாதிரியான முக்கியமான மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க ரீகால் பண்ணிவிட்டு அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணி கொஞ்சம் மேக் அவுட் எல்லாம் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டுருக்காங்களா. ஹீரோ சொல்கிறான், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நம்ம 2 பேரும் இன்னும் இன்டிமேட்டாக இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொன்னாலே விழுந்து சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ எதுக்காக சொல்கிற, உனக்கே தெரியும்ல கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லான்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ தூரம் அதை வேல்யூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. அதுக்கு நம்ம ஹீரோவும் தெரியும் உன்னை ரொம்ப ஆர்த்தடாக்ஸாகவும் உங்கள் அப்பா அம்மா வளர்த்துட்டாங்க, உங்கள் அப்பா ஒரு ஸ்கூல் டீச்சர் வேறு, அதனால சொல்லவா வேணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு அவன் வந்து கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் இன்னும் 1 மாதம் தானே கல்யாணம் ஆகிடும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 2 பேரும் ஒன்றா ஒரே வீட்டில் லிவ் பண்ணுற மாதிரி எத்தனை முறை யோசிச்சிருக்கேன் தெரியுமா. ஸோ நெக்ஸ்ட் மந்த் எப்படா வரும்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அவனுடைய ஆசையெல்லாம் அவகிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கானா. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா இங்கே சண்டை போட்டுக்கிட்டே தான் ஹீரோவுடைய அக்காவும் அப்புறம் அங்கே டடாவும் வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா, டடா வந்துட்டு அங்கே ஹீரோவுடைய அக்கா கிட்ட வந்து கொஞ்சம் பணம் கேட்குறான். அவங்க வந்து எத்தனை முறை தான் பணம் கேட்க நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ எதுக்காக கொடுக்க மாட்டேங்கிற, கொஞ்சம் தானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு முறை மட்டும் கொடு, எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்படி என்ன உனக்கு கடன், எப்போ பாரு கேம்பிளிங்கு இல்லைனா வந்துட்டு பெட்டிங்குன்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் நீ வேஸ்ட் ஆக்கிட்டே இருக்கவன் நம்பி எத்தனை தடவை தான் பணம் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி அவங்க சத்தம் போடுறாங்க. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு இது கூட தரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது அதுக்கு அவங்க அக்காவும் கோவப்படுறாங்களா. ஸோ உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பணமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை விட்டால் எனக்கு வேறு வழி கிடையாது, நான் போயிட்டு என்னுடைய பாடியை தான் ஸ்லீப் பண்ணுறதுக்காக விற்கணும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே அவங்க கோவப்பட்டு பலின்னு ஒரு அறை கொடுத்துட்றாங்க. ஸோ இவனுக்குமே இப்போ அறை வாங்கின உடனே வந்துட்டு கோவம் வந்துடுது. இவன் அடிக்கடி வந்துட்டு இந்த மாதிரி அறை வாங்கிட்டு தான் இருப்பான், ஆனாலும் பல்ல கடிச்சிட்டு தான் இருப்பான். இந்த முறை வந்துட்டு அவனுக்கு கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பணம் கொடுக்கல அப்படின்னா அவங்க எல்லாம் என்னை ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னும் போது எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு அமௌண்ட் சொல்கிறாரு. ஸோ இதை கேட்ட உடனே ஹீரோடைய அக்காவும் அந்த பணத்தை கொடுக்கலன்னா கண்டிப்பாக உன்னை கொல்ல மாட்டாங்க, கொண்டுட்டா பணம் அவங்களுக்கு எப்படிங்கிறது வரும், அதனால் உன்னைய கண்டிப்பாக எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஹீரோனும் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு அவளுடைய அண்ணா கிட்டேருந்து கால் வருது. ஸோ அவள் எதிர்த்து பேசுகிறாளா, நீ எங்கே இருக்க, என்ன இது, எப்போ வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் இந்த மாதிரி ஹீரோவுடைய டேட்டுக்காக வந்திருக்கேன், நான் வீட்டுக்கு வரதுக்குள்ளே லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எதுக்காக கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு டடாவும் இங்கே வீட்டில் பிரச்சனை, என்னால் வந்துட்டு என்னுடைய வீட்டில் இருக்க முடியாது, நான் உன்னை மீட் பண்ணியே ஆகணும், எனக்கு வந்து உங்ககிட்ட கொஞ்சம் விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக பேசுகிறான். இன்னும் இப்போ உடனே என்னால் கிளம்ப முடியாது, பட் ஆனால் ஹீரோக்கு நாளைக்கு மார்னிங்கே வந்துட்டு வேலை இருக்குன்னு சொன்னால் ஸோ கண்டிப்பாக நைட்டு கிளம்பி அங்கே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட இதே விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்காங்களா. அப்போ ஹீரோயின் கேட்குறா, நம்மளும் கல்யாணத்துக்கு அப்புறமா அண்ணாவும் அண்ணியும் மாதிரி திரும்ப சண்டை போட்டுகிட்டே இருப்போமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஹீரோவும் சத்தியமாக அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு நான் வந்துட்டு கொண்டு போக மாட்டேன், நான் உன்னை இவ்வளோ லவ் பண்ணுறேங்கிறது உனக்கே தெரியும் இல்லையா, ஸோ என்னதானாலும் நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், உன் கண்ணு கலங்குறதுக்கு விட மாட்டேன், உன்னை பத்திரமா வச்சு பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் உனக்கு ஒரு ப்ராமிஸும் கொடுக்குறேன் அப்படின்னோடனே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாகிட்டா. டடாக்கும் ஹீரோவுடைய அக்காவுக்கும் சண்டை நடந்துட்டு தான் இருந்துட்டுருக்கு. அப்பா வந்து டடா நிறைய குடிச்சிட்டு வந்துடுறானா. அப்பா அவங்க கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நாள் என்னை குடிக்க வச்சு தானே என் கூட நீ ஸ்லீப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதனால் அவங்க கோவப்படுறாங்க. இப்போ நீ என்ன மீன் பண்ணுறதுக்கு வர, நான் உன்னை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன்னு சொல்றியா, என் பின்னாடி நாய் மாதிரி சுற்றி உன்னை லவ் பண்ண சொல்லி கெஞ்சினது நீ தான், நான் முடியாதுன்னு உன்னை ரிஜெக்ட் பண்ணப்போ கை எடுத்துட்டு செத்து போயிடுவேன்னு சொல்லி மிரட்டதும் நீ தான், ஸோ இதெல்லாம் மறந்து போச்சா, என்னை லவ் பண்ண வைக்கிறதுக்காக என்னெல்லாம் வேலை பண்ண, இப்போ நான் பணம் கொடுக்க மாட்டேன்றதுனால இவ்வளோ சீப்பாக பேசுறியா அப்படின்ன உடனே அதுக்கு பணம் தான் காரணமா, ஸோ பணத்துக்காக தான் நீ என்னை வந்து கல்யாணம் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹீரோடைய அக்கா கேட்குறாங்க. ஆமாம் அதெல்லாம் காரணம், இப்போ என்னங்கிற அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அக்காவுக்கு ரொம்பவே கடுப்பாகிடுது. ஸோ இதெல்லாம் பணத்துக்காக தான் இல்லை, இதுக்காக தான் நீ என் கூட ஸ்லீப் பண்ண, என் கூட வந்துட்டு லவ் பண்ண சொல்லி கெஞ்சின, கல்யாணம் பண்ணியிருக்க, ஸோ இவ்வளோ வந்துட்டு உனக்கு நான் கொடுத்ததுக்கப்புறமும் உனக்கு பணம் தான் பெருசாக இருக்குல்ல அப்படின்ன உடனே நீ என்கிட்ட வந்துட்டு எவ்வளோ கொடுத்தாலும் சரி அது ஒன்றும் வந்துட்டு நான் அனுபவிக்கிற மாதிரி இல்லையே, அது கடனுக்காக நான் கொடுக்க வேண்டியது தானே, ஸோ இப்போ நீ வந்து என்கிட்ட தொலைச்சது பணம் கிடையாது, என்னுடைய பாடியை மட்டும்தான், ஸோ தேவையில்லாமல் வந்துட்டு இதில் என்னையை வந்து கோர்த்து விடாத, நான் கேட்குற பணத்தை மட்டும் கொடு அப்படின்ன உடனே அவங்க ரொம்ப
கோவப்பட்டுடுறாங்க. ஸோ என் பாடியை தவிர நான் உன்கிட்ட எதையும் லூஸ் பண்ணலங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நீ வந்துட்டு கேவலமாக பேசுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, ஒரு பைசா கூட உனக்கு பணம் கிடையாது அப்படின்னு அடிச்சிடுறாங்க. அப்போ அவனும் வந்துட்டு கோவப்பட்டுட்டு இது வரைக்கும் நீ அடிச்சது எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிட்டேன், ஆனால் இனிமேல் நீ என்னை அடிச்சனா நான் சும்மா இருக்க மாட்டேன், திருப்பி கொடுப்பேன் அப்படிங்கிறான். உடனே எங்கடா கூட பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அக்கா வந்துட்டு அவன் அறையிறாங்களா. ஸோ டடா வந்துட்டு இப்போ கோவப்பட்டு திருப்ப வந்து அவங்கள அரைச்சிடுறான். அவங்க அந்த ஃபோர்ஸில் அப்படியே போயிட்டு கொஞ்சம் ஸ்தம்பித்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அங்கே வந்து உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, எனக்கு வந்து பணம் கொடுக்காத யூஸ் ஆகாத, நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறானா. அப்போ ஹீரோவுடைய அக்கா கன் எடுத்து அவனை பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து காலையில் 4 மணிக்கா அவங்களுடைய வீட்டுக்கு வந்து சேர்றாங்களா. ஹீரோ கொண்டு வந்து ஹீரோயினை வீட்டில் ட்ராப் பண்ணுறான். கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஹீரோயின் கீழே இறங்கி வராளா. வந்து அவள் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே வந்து அவள் ஸ்லிப்பரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டு அவளுடைய அண்ணா வந்து நிற்கிறான். ஸோ இவ அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுறா. என்ன பண்ணுற மழையில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வீட்டில் நிலமை சரி கிடையாது போல் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் அங்கே சண்டை தான் வந்துச்சு, ஆனால் இந்த முறை அவள் கன் எடுத்து 5 முறை என்னை நோக்கி ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எப்படியோ பவர் கட் ஆன சமயத்தில் நான் இங்கே தப்பிச்சு வந்துட்டேன், என்னால் அந்த வீட்டுக்கெலாம் போக முடியாது, அவள் ஏதோ மிருகத்தனமாக இருந்துட்டுருக்கா, பயங்கரமாக குடிக்க வேற செஞ்சுருக்கா, நீ தான் வந்து எனக்கு துணை இருக்கணும், எனக்கு திரும்ப வந்துட்டு அந்த பக்கம் மட்டும் அனுப்பி விட்டுடாத, என்னால் சுத்தமாக முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறமா இவளை கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக கொஞ்சம் வேற பேசிகிட்டு இருக்கானா. ஸோ அது நம்மளுக்கு இப்போ காட்டலை. பிறகு பார்த்தா 3 நாள் கழித்து நியூஸில் ஒரு விஷயம் வந்து வெளியாகுது. அது என்னென்னா ஹீரோவுடைய அக்கா இறந்து கிடக்குறாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேலைக்காரங்க எல்லாருமே வந்து ஒரு வெக்கேஷன் போயிட்டதுனால அவங்க ரிட்டன் வந்து பார்க்கும்போது தான் இவங்களுடைய பாடியை கண்டெடுத்திருக்காங்க. இன்னும் எத்தனை நாள் ஆச்சு இவங்க இறந்து போனாங்கங்கிறது யாருக்கும் தெரியலை. அவங்க பாடி ரொம்ப ஸ்வெல்லனாகவும் நிறைய பிளட் லாஸும் ஏற்பட்டிருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி ஹீரோ இனிமேல் நியூஸில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறா. ஸோ ஹீரோவை கால் பண்ணுறா. ஹீரோ வந்துட்டு இவளை அவாய்ட் பண்ணிடுறான். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இவளை ஒர்க் பிளேஸ்லேயே வந்துட்டு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் அண்ணனை வந்துட்டு நாங்கள் காண்டாக்ட் பண்ண பார்த்தோம், ஆனால் பண்ண முடியல, எங்கே போயிருக்கா என்ன ஏதுன்னு கேட்கும்போது அண்ணா ஹாங்காங்க்கு கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவர் என்னைக்கு போனார் ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டாக வந்துட்டு அந்த இறந்து போன அடுத்த நாள் அதாவது சொல்கிறா, அன்றைக்கி மார்னிங் என்கிட்ட வந்து சொல்லிட்டு தான் போனார் அப்படின்னு. உடனே சரி அவரை எங்களால் ரீச் பண்ண முடியல, உங்கள் அண்ணாக்கு கொஞ்சம் கால் பண்ணிவிட்டு நீங்கள் பேசி சொல்லுங்கள் எப்போ வராரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் எதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி அவருடைய ஒய்ஃப் இறந்து போனதில் அவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் நாங்கள் வந்து யோசிக்கிறோம். ஸோ இது வந்து எங்களுடைய ப்ராசஸ் தான். ஸோ இதுக்கு அவர் வந்து இந்த ஊரில் இருந்தால் தான் எங்களால் விசாரிக்க முடியும் இல்லையா, சீக்கிரமாக அவர் வந்தால் தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே ஹீரோக்கு தகவல் தெரிஞ்சதில்ல. அதுக்கப்புறமா ஹீரோ வந்துட்டு அவனுடைய வீட்டுக்கு கிளம்பி வரான். அதாவது ஹீரோ வேறு வீட்டில் இருப்பான், அவங்க அக்கா வேறு வீட்டில் இருப்பாங்க. ஸோ இப்போ அங்கே கிளம்பி வரானா. அவனை பார்த்ததுக்கப்புறம் தான் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்கள்ட்ட வேலைக்காரங்களாம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இவர் தான் வந்துட்டு வீட்டுடைய ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவன் ஹீரோக்கு வழி ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிட்டேருந்து கால் வருதா. அவன் காலை கேன்சல் பண்ணிவிட்டு ஃபோனை காருக்குள்ளேயே தூக்கி போட்டுட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ வீட்டுக்குள்ளே போகும்போது அவனுடைய லாயர் ஃப்ரெண்டு உள்ளே தான் இருந்துகிட்ருக்கான். ஸோ இப்போ அவன் தான் நம்ம ஹீரோவை கைட் பண்ணிவிட்டு போலீஸை நல்லா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டுருக்கான். ஸோ உங்கள் அக்காவுடைய கன்னிலேருந்து 5 புல்லெட்டை காணும், வீடு முழுக்க இங்கே அங்கேன்னு வந்து செதறி கிடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோ வந்து அவங்க அக்காவுடைய பாடியை பார்த்தோன்னே அப்படியே உடஞ்சி போயிட்டு அந்த இடத்துல அழுதுட்ருக்கான். உடனே நான் இப்படி தான் பார்க்கணுமா, உனக்கு என்ன ஆச்சு, நான் சும்மா விட மாட்டேன் யாரையும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கத்திட்டு இருக்கானா. ஸோ அப்போ அங்கே வரக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் தான் சொல்கிறாரு, அவங்க அக்காவுடைய கன்னில் வந்துட்டு 5 புல்லெட்டை காணும், பட் அவர் மேலே எதுவுமே வந்துட்டு ஷூட் பண்ணலை, எந்த ஒரு புல்லட் உண்டும் அவங்க மேலே கிடையாது. ஸோ இது வந்துட்டு இந்த ஷூட்டிங் வந்து இவங்க தான் பண்ணியிருக்கக்கூடும் அப்படின்னு எங்களுடைய அசம்ஷன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கழுத்தில் ஒரு சோக் மார்க் மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி வந்துட்டு எந்த ஒரு தடயமும் கிடையாது. ஸோ இது ஒரு ஆக்சிடென்டல் மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. அவங்க பாத்ரூமில் ஸ்லிப் ஆகி தலையில் அடிபட்டு பிளட் லாஸ்னால காப்பாற்ற ஆள் இல்லாமல் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்கிறாரா. உடனே வேகமாக கோவப்பட்டு கத்திட்டு இருக்கான், அது ஆக்சிடென்ட்டே கிடையாது, இதை பார்த்தாலே அப்பட்டமாக தெரியுது, எங்கள் அக்காவுடைய ஹஸ்பண்ட் தான் கொஞ்சக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட வந்துட்டு எங்களுடைய எமோஷன்ஸ் இங்கே நடந்ததெல்லாம் வந்து புரிஞ்சுக்காம கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காகன்னு சொல்லி ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன பைத்தியக்காரத்தனை இது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கத்திட்டு இருக்கும் போது நாங்கள் எவிடன்ஸை வச்சு தானே பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கமாக வந்துட்டு ஹாங்காங்லேருந்து ஹீரோயினுடைய அண்ணா டடா வந்துடுறானா. அவனை ஏர்போர்ட்லேயே அங்கே வந்து போலீஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஸோ நான் இப்போ தான் இங்கே வந்து இறங்கியிருக்கேன், அதுக்குள்ளே எனக்கு டைம் கிடைக்காதான்னு. உடனே ஆல்ரெடி ரொம்ப நாட்கள் வேஸ்ட் ஆகிடுச்சு, நீங்கள் வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இதுக்கும் மேலே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது, எந்த பிரச்சனையும் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, கால் பண்ணாலும் எடுக்கிறதில்ல, பார்க்க ஒரு இடத்துலையும் வந்துட்டு பார்க்க மாட்டேங்கிறான், பிஸியாக இருக்கேன்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்கானா. ஸோ அப்படி இருக்கும்போது தான் அங்கே இருந்து போனால் அவங்க அக்காவுடைய வீட்டுக்கே நம்ம ஹீரோயின் தேடி வந்துடுறா. ஸோ அப்போ ஹீரோ கிட்டே பேச ஆரம்பிக்கிறா, என்னால் உன்னை ரீச் பண்ணவே முடியல, என்னாச்சு உனக்கு, நீ எப்படி இருக்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னோடனே ஹெல்ப் தானே, உங்கள் அண்ணனை வாயை திறந்து சொல்லு போலீஸ்கிட்ட அவன் தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு
அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீ என்ன சொல்கிற, எங்கள் அண்ணன் இந்த மாதிரி பண்ணியிருக்கானா, மற்றவங்க நினைக்கலாம் நீயுமா நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அதுக்கு நம்ம ஹீரோவும் அதுதான் உண்மை, உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இவன் எமோஷனல் ஆகி கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் ஆனால் போலீஸ் அது ஆக்சிடென்ட் தானே சொன்னாங்க அப்படின்ன உடனே, போலீஸ் சொன்னதை நீ நம்புறியா, சத்தியமாக உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, உங்கள் அண்ணனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறானா. ஹீரோயின் கிட்ட பதிலே இல்லை. அவாட்டுக்கு மூச்சுட்டே இருக்கும்போது இதுக்கும் மேலே வந்துட்டு நீ இங்கே இருக்கிறது சரி வராது, நான் இப்போ எங்கள் அக்காவுக்கு மரியாதை செலுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை கிளம்ப சொல்கிறானா. ஹீரோயின் வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் அங்கேருந்து கிளம்பும் போது ஹீரோ அங்கே இருக்கக்கூடிய வேலையாளை கூப்பிட்டு, இனிமே இந்த வீட்டுக்கு என்னையை தவிர வேறு யாரும் வரக்கூடாது, அது என்னுடைய ஃபியான்சேவாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே யாரையும் உள்ள விடாது அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு இந்த இடத்துல பிரேக் ஆகிட்டு இருக்கும் போது தான் அங்கே அவளை பார்க்கறதுக்காக அவளுடைய பாஸ் அந்த ப்ரொமோத் வரானா. ஸோ அவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் கொந்தளிப்பாகிடுது. நான் விஷயத்துலையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அந்த பெட்ரா மட்டும்தான். இப்போ அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகிடுமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை இப்படி ஒரு விஷயம் கிளம்பிடுச்சு. இப்போ ஹீரோயினோட அண்ணா தான் கொலைகாரன்னு சொல்லிட்டு இவன் நம்பிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஹீரோயினும் இவனும் ஈஸியாக வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. இவங்க சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த சமயத்தை யூஸ் பண்ணி தான் நான் ஹீரோவோடைய க்ளோஸ் ஆக போகிறேன், அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீங்கள் வேணா பார்த்துட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கிட்ட சொல்லும் போது, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் போது நடுவில் நீ இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னால் அவனை விட்டுட்டுலாம் இருக்க முடியாது, இது எனக்கான செகண்ட் சான்ஸ் வந்து தானாக அமைஞ்சிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணியே தீருவேன். நீங்கள் எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னு நான் கேட்டால் மட்டும் கரெக்டாக ஹீரோவோடைய என்னை பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களோட ஸ்டேட்டஸ் எனக்கு எப்போ வேணாலும் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு டடாவை கூட்டிகிட்டு வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த டெத்து நடந்த அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவன் வந்து அவனோட பக்கத்துலேருந்து கதையை சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஈவெண்ட்டில் இருந்தே எங்கள் 2 பேருக்கும் சண்டை தான், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சண்டை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. எப்போவுமே நாங்கள் ஆர்கியூ பண்ணிப்போம் தான், ஆனால் அந்த முறை அவள் கன் எடுத்து பாயிண்ட் பண்ணா. ஸோ நான் பயந்து போயிட்டேன். அது மட்டும் இல்லாமல் 5 முறை என்னை வந்து ஷூட் பண்ணவும் செஞ்சா. இங்கே அங்கேன்னு எப்படியோ ஓடி ஓடி நான் தப்பிச்சிட்டேன். கரெக்டாக பவர் கட் ஆச்சா. ஸோ இதுதான் சமயம்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்ன உடனே, அப்போ நீங்கள் அங்கேருந்து வெளியில் கிளம்புனதுக்கு யாராவது விட்னஸ் இருக்காங்களா, இல்லை நாங்கள் எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஏன் இல்லை, நான் என் தங்கச்சி வீட்டுக்கு தான் போனேன். ஸோ என் தங்கச்சி வந்துட்டு சொல்ல முடியும், நான் அவள் கூட தான் இருந்தேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என் ஹீரோவோடைய அக்காக்குன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய ஃபியூனரலுக்கு வராளா, அங்கே போலீஸ் ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோனை தேடி வந்து அவகிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி உங்கள் அண்ணா சொன்னார், இந்த டெத்து நடந்த அன்னைக்கு உங்கள் அண்ணா உங்களை தான் பார்க்க வந்ததா சொல்லிட்டு, அது உண்மையா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. ஹீரோயினும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்கள் எங்கே வெளியில் போனதை கேள்விப்பட்டோம் அப்படின்ற மாதிரியாக சொல்லும் போது ஹீரோயின் அவள் சைட்லேருந்து எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி என்னுடைய என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரி அன்னைக்கு ஸோ நானும் என்னுடைய ஃபியான்சேவும் வெளியில் போனோம் செஞ்சோன்னு சொல்லிட்டு அவளுடைய பாயிண்ட்லேருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காளா. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக டடா வந்துட்டு அவனுடைய ஒய்ஃப்க்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறதா சொல்லிட்டு ஃபியூனரல் ஹோம்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு வரான். அப்போ ஹீரோ பார்த்துட்டு அவனை தடுத்து நிறுத்துறான். அப்போ இவனும் வந்துட்டு எனக்கு உன்னுடைய பெர்மிஷன்லாம் கிடையாது, ஸோ எனக்கு என்னுடைய ஒய்ஃபை பார்க்கணும் அப்படின்னா நான் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம், நீ என்னை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவங்களுக்குள்ளே வந்து ஏற்கனவே ஆகாதில்ல, இப்போ வேற வந்துட்டு இருக்க கோவத்தில் பயங்கரமாக மாற்றி மாற்றி 2 பேரும் கத்திட்டு இருக்காங்களா. ஸோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு இதை பொறுத்துக்க முடியாமல் ஹீரோ வந்துட்டு ஓவராக வந்து கத்த ஆரம்பிக்க, அங்கே அந்த பெட்ரா வந்துட்டு ஹீரோவை வந்து இப்போ தான் வருஷ முடியும்னு சொல்லிட்டு வந்துட்டு நடுவில் பூந்துட்டு ஹீரோக்கு ஆறுதல் சொல்கிறேன் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காளா. ஹீரோ வந்து அப்போ அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டையும் சரி பெட்ராவையும் சரி கோவப்பட்டு கத்திடுறான். நான் எவ்வளோ உடஞ்சி போயிருக்கேன்றது எதாவது தெரியும், தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் என்கிட்ட தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து டடாவும் நான் என் ஒய்ஃபை பார்க்காம போக மாட்டேன்னு பிரச்சனை பண்ணுறான். ஹீரோயின் சத்தம் கேட்டு ஓடி வந்துடுறான் அந்த போலீஸ் கூட. ஸோ அப்போ வந்து டடாவை இவ ஸ்டாப் பண்ணுறதுக்காக பார்க்குறா, நீ வந்து இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு சுற்றி இருக்கவங்க யார் சொல்கிறது கேட்காம மாற்றி மாற்றி வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஒரு கட்டத்தில் இந்த டடாவை வந்துட்டு ஒரு கொலைகாரன் மோசக்காரன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிடுறானா. ஸோ போலீஸ் அதை டிசைட் பண்ணிட்டு நீ யாரை டிசைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டடா கோவப்பட்டு நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக கைவங்க. ஹீரோ அதுக்குள்ளே அவன் மேலே பாஞ்சு பயங்கரமாக வந்து உருண்டு புரண்டு ரோட்லேயே வந்து சட்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்க மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருக்கும் போது தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே ஒரு கட்டமாக வந்துட்டு இவங்க 2 பேரையும் தனித்தனியாக பிரித்து சண்டையை வந்துட்டு விலக்கி வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஹீரோ கத்திட்டு தான் இருக்கான், நீ சாகிற வரைக்கும் நான் வந்துட்டு உன்னை விட மாட்டேன்டா, உனக்கு தண்டனை கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியெல்லாம். ஹீரோயினும் இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம், நீ வா நான் அப்போ போயிடலாம், இங்கே எதுக்கு பிரச்சனை, ஏற்கனவே வந்துட்டு எல்லா பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டடாவை அங்கேருந்து இழுத்துட்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸருமே அதான் சொல்லிட்டு இருக்காரு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிங்கன்னா உங்கள் 2 பேருக்குமே வந்துட்டு அது பேருக்கு கெடுதல் தான், அதனால் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து விடுறாங்க. அவனோட வீட்டுக்கு இப்போ டடா வந்துட்டானா. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறமா அவனோட ஒய்ஃபோட ஞாபகமாகவே இருந்துட்டுருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் நிஜமாவே எனக்கு உண்மையை மட்டும் சொல்லு, நான் அன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நான் அவன்கிட்ட சொன்னது எல்லாமே உண்மை தான், உன்னோட அண்ணனை கூட நீ நம்ப மாட்டியா, இது வரைக்கும் நான் உன்கிட்ட எனக்காவது போய் சொல்லியிருக்கேனா, உன்னை ஏமாத்திருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப வந்து அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். இப்போ போலீஸ்கிட்ட எப்படி சொன்னானோ அதே மாதிரி இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட
சொல்லிட்டு இருக்கான். நீயாவது என்னை நம்பி தான் ஆகணும், போலீஸ் நம்பலைனா கூட பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஏன் தங்கச்சி என்னை நம்பலைனா எப்படி அப்படின்ன உடனே நான் உன்னை நம்புறேன் தான், ஆனால் வந்துட்டு எனக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஒன்றுமே புரியாமல் இருந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இங்கே போலீஸ்கிட்ட எனக்காக நீ விட்னஸாக இருப்ப தானே, ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஆனால் நான் கண்ணால் தான் எதுவும் பார்க்கலையேன்னு உடனே நான் பார்க்கல தான், ஆனால் நான் உங்ககிட்ட வந்தேன்ல, அதை மட்டுமாவது அட்லீஸ்ட் போலீஸ்கிட்ட சொல்லு அப்படிங்கும் போது நம்ம ஹீரோயினும் சரி என்ன நடந்துச்சோ அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறா. அதை தான் நானும் சொல்கிறேன், என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொல்லு, நான் உன்னை எதுவும் பொய் சொல்லலை, திருச்சி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்கிறான். ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிறா. அன்னைக்கு நடந்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும் போது தான் ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. இவன் அவங்க வீட்டுக்கு வந்துருவான்ல, வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு கன் வச்சு மிரட்டினா ஓடி வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்கிறான்ல. ஸோ அவள் ரொம்ப கோவமாக இருக்கா, ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி பார்க்குறேன்ட்டு கால் பண்ணுறான் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு. அப்போ ஹீரோடைய அக்கா கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கானா. ஸோ அப்போ வந்து ஃபோன் காலில் இந்த மாதிரி உன்னைய பார்த்து ஜலஸ் ஆகிறதுக்கோ இல்லை பொசசிவ் ஆகிறதுக்கோ எனக்கு வந்துட்டு ரைட்ஸ் இருக்குது, நான் உன்னுடைய புருஷன், ஸோ நீ என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் மறைக்கணும்னு அவசியம் கிடையாது, என்கிட்ட நீ உண்மையாக இருந்தாலே எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டு இங்கே ஏன் இப்போ பாரு கோவப்பட்டு கத்திட்டு இருக்க, இரு என்னோட தங்கச்சி பக்கத்தில் தான் இருக்கா, அவள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். ஹீரோயினும் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்துட்டு நான் என்ன பேசு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறாளா. இல்லை நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்றான். ஸோ ஹீரோயின் அதை வாங்கிட்டு அந்த பக்கம் வந்துட்டு பதில் வரல, ஆனாலும் வந்துட்டு இவள் பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ எதுவுமே பிரச்சனை வேண்டாம், நீங்கள் 2 பேரும் எப்போவுமே சண்டை போட்டுப்பீங்க தானே, ஆனால் இந்த தடவை ஏன் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கீங்க, அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க் பண்ணியிருக்கிறதா வேற அண்ணா சொல்கிறான். முதல்ல ட்ரிங்க் பண்ணியிருக்கிறத நிறுத்துங்க, எதுனாலும் காலையில் வந்துட்டு பொறுமையாக உட்காந்து பேசி சரி பண்ணிக்கலாம், ஸோ காலையில் வந்துட்டு நீங்கள் அண்ணா வேணா பாருங்கள் இல்லை சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காளா. ஆனால் எதிர் சைட்லேருந்து பதிலே வரல. நம்ம ஹீரோயினும் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா கிட்ட ஃபோனை கொடுக்குறாளா. ஸோ இப்போ டடா வாங்கிட்டு பேசுகிறான் திரும்ப. இந்த மாதிரி நாளைக்கு காலையில் என்னால் வந்துட்டு வீட்டுக்கு வர முடியாது, உன்னைய பார்க்க முடியாது, நான் ஹாங்காங்க்கு வேலை விஷயமா கிளம்பி போகிறேன், உங்ககிட்ட சொல்லலைன்னு சொல்லி கோச்சிக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஸோ இப்போ இங்கே ஹீரோ பார்த்தோன்னா தனியாக உட்காந்துருக்கான் அவங்க அக்கா வீட்டில். ஸோ அப்போ வந்து அவங்க அக்காவை பற்றின மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ சின்ன வயசில் வந்துட்டு அவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்துட்டு ரொம்ப ரிச்சானவங்க அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு திருவிழா வரக்கூடியவனுங்க அவங்க 2 பேரையும் வந்துட்டு ஷூட் பண்ணி கொண்டுட்றானுங்க. ஸோ இப்போ அவங்களுடைய ஃபியூனரல் அப்போ தான் வந்துட்டு நம்ம குட்டி ஹீரோ வந்துட்டு அழுதுட்ருக்கான். அப்போ அவங்க அக்கா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க, திருடங்க தான் அம்மா அப்பாவை ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவனும் வந்துட்டு நான் பெருசாகிட்டு நம்ம அப்பா அம்மாவை கொண்டவங்கள நான் கொண்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவங்க அக்கா சத்தம் போடுறாங்க, அப்படியெல்லாம் நீ எதுவும் பேசக்கூட கூடாதுன்னு நினைக்கக்கூடாது, அம்மா அப்பா வந்துட்டு அப்புறம் ரொம்ப கோச்சிப்பாங்க, ஸோ நம்மளை நல்லபடியாக தானே வளர்த்தாங்க, உனக்காக நான் இருக்கேன், அக்கா உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு உடனே நீ என்னை விட்டு போக மாட்டேல்ல, நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன், என் கூடவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகிறானா. உன்னைய விட்டுட்டு நான் எங்கடா போக போகிறேன், உன் கூடவே தான் இருப்பேன், அக்கா வந்துட்டு என்னைக்காக இருந்தாலும் சரி நீயே போகணும்னு சொன்னால் கூட போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததை யோசிச்சு பார்க்குறானா. விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னேன், பட் ஆனால் இப்போ நீ எதுக்காக என்னை விட்டுட்டு இடத்து மட்டும் போனேன், என் கூடல இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முணங்கிட்டு இருக்கானா. அதுக்குள்ளே அவனுக்கு அடுத்த ஒரு மெமரி வருது. இந்த மாதிரி வந்துட்டு டடாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அவங்க அக்கா வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணும்போது ஹீரோவும் அதெல்லாம் முடியாது, அவன் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறான், உன்னை விட வயசில் கம்மி, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவல் கிடையாது, அவன் சரியானவனே கிடையாது, எனக்கு அவன் மேலே நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு அவனையே பிடிச்சிருக்கு, அவன் கூட இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீ எதுக்காக வந்துட்டு இப்படி நோண்டிட்டு இருக்க, அவனுக்கு அப்போஸ் பண்ணுறேன்னு உடனே அவன் நிஜமாவே கெட்டவன் தான், அவனுக்கே புரிய மாட்டேங்குது, அவனை நிஜமாக லவ் பண்ணுறான்னு நினைக்கிறியா, சத்தியமாக கிடையாது, அவன் பணத்துக்காக தான் கூட பழகிட்டு இருக்கான், அவனை நம்பாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது நீ எதுக்காக அவனை இவ்வளோ மட்டும் தட்டிட்டு இருக்க, எனக்கு டடா மேலே நம்பிக்கை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் டடா யாரோ ஒருத்தர் கிடையாது, உன் ஃபியான்ஸே உடைய அண்ணன், அதை மனசில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா. ஸோ அப்போ தான் கரெக்டாக அங்கே டடா வரான். உங்கள் அக்கா சொல்கிறதுக்காக நான் வாங்கினேன்ல, அவள் என்னையே லவ் பண்ணுறான், நான் அவளை லவ் பண்ணுறேன், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நீ என் தங்கச்சியை தானே லவ் பண்ணுற, ஸோ உன்னை நம்பி என்னோட தங்கச்சியை நான் கொடுக்குறேன்னா உன்னுடைய அக்காவை நீயே என்னையை நம்பி கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு வார்ன் பண்ணுறான். அக்கா கொஞ்சம் வந்துட்டு கவலையாக்குனாலும் அதுக்கு காரணம் நீயா இருந்த அப்படின்னா கண்டிப்பாக உன் சாவி என் கையில் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதெல்லாம் நீ வந்துட்டு என் தங்கச்சிக்கிட்ட பழகிறத பொறுத்திருக்கடா அப்படிங்கிற மாதிரி டடாவும் நக்கலாக சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதனால் ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது காலையில் ஹீரோயின் கால் பண்ணுறா, உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு, ஆனால் வீட்டு கேட்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய லாக்கை என்னால் ஓப்பன் பண்ண முடியல, சாவி செட் ஆக மாட்டேங்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் நான் லாக்கை மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். லாக்கை மாற்றிட்டியா, என்கிட்ட சொல்லவே இல்லை, அப்போ எனக்கு நான் எப்படி உள்ளே வர்றது, கீ ஏதாவது வந்துட்டு புதுசாக வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோவும் இந்த வீட்டில் வேறு யாரும் வரக்கூடாது என்னையை தவிரங்கிறதுக்காக தான் நான் லாக்கையே மாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயின் இதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் நினச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் இருந்து கிளம்பி போ, என்னையை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் ரொம்ப அப்செட் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொன்ன மாதிரி இப்போ ஹீரோக்கு ஆறுதல் சொல்ல வரேன் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு அவனை திரும்ப வந்து பழகிறதுக்காக ஆரம்பிக்கிறாளா. ஸோ ஹீரோ வந்து ஆல்ரெடி வந்து இவளை சுத்தமாக பிடிக்காது, நம்ம ஹீரோயின் கிட்ட பல முறை சொல்லியிருப்பான், இவளை பார்த்தாலே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப கேவலமான கேரக்டர்
கேரக்டர் இவ அப்படிங்கிற மாதிரி கிடைச்சது நினச்சது கிடைக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வச்சுருந்துருப்பான். இந்த முறை அவள் தேடி வந்திருக்கும் போது அவளை அவாய்ட் பண்ணாமல் அவகிட்ட பேச்சு கொடுத்து அவளோட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காள, அப்போ அந்த பெட்ரா வந்து நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணுறா. ஸோ ஹீரோக்கு அவங்ககிட்ட என்னன்னாலும் சரி ஒரு கம்ஃபர்டான லெவல் இருக்கும் இல்லையா, அவங்க அக்காவுடைய கொலைக்காரனுடைய தங்கச்சியாக நீ இருந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அவனை அவாய்ட் பண்ணுவாங்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் நீ அதுக்காக கவலையெல்லாம் பட்டுக்க வேண்டாம். நான் இப்போ உன்னோட இடத்துலேருந்து ஹீரோவை நல்லா பார்த்துக்கிறேன். ஸோ நீ எதுவும் வந்துட்டு தப்பாலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத, எங்களுக்குள்ளே என்ன இருக்கோ ஏது இருக்கோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப நக்கலாக நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயின் அவகிட்ட எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கல. பட் ஆனால் ஹீரோ வந்துட்டு அவளை மட்டும் க்ளோஸராக விட்டுருக்கானே அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு மனசில் ஒரு ஏக்கம் வருது. அவனோட டோன்லேயே டவுன் ஆகிட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பெட்ரா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கா. ஹீரோயினை சந்தோஷமாக இருக்க விடக்கூடாது, ஹீரோவை எப்படியாவது ஸ்டீல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு ஹோப்பில் இருந்துட்டுருக்கா. அவனுடைய ஒய்ஃபோடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டு இன்சார்ஜ் ஆகுறானா, அப்போ பயங்கரமான ஒரு செக் அமௌண்ட் எழுதி அதை அவன் கடன் வாங்கியிருக்கவங்க கிட்ட வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருக்கான். அப்போ போலீஸ் வந்து அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வராங்க. இந்த முறை வெறும் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது, ஹீரோ அவங்க மேலே கேஸ் கொடுத்துருக்கான், அவங்க அக்காவுடைய மரணத்துக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்குங்கிற மாதிரி. அதுக்காக சில எவிடன்சஸ்லாம் அவங்க சைட்லேருந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களை வந்துட்டு இப்போ நாங்கள் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் ஆகணும் அப்படின்னு கையில் விலங்கு போட்டி உங்களுக்கு இதை மறுக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லி வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷமாகிட்டு ஹீரோனுக்கு கால் பண்ணுறானா, இந்த மாதிரி வந்துட்டு நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும், உங்கள் அண்ணன் மேலே கேஸ் கொடுத்துட்டேன், ஸோ தப்பு வந்துட்டு சரி பண்ணி ஆகணும்ல, அதாவது தப்புக்கான தண்டனை கிடைச்சி ஆகணும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். போலீஸ் வந்துட்டு டக்குன்னு உங்கள் அண்ணனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்கள் அண்ணனை பெயில் அடிக்கிற முடியுதான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறமா இங்கே அவன் போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது நம்ம ஹீரோயின் அவனுக்கு முன்னாடியே இருக்காளா. ஸோ நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உனக்கு விஷயம் தெரியும் போல், முன்னாடியே வந்து உட்காந்துட்ருக்க அப்படின்னோடனே ஹீரோயினும் ஆமாம் முன்னாடியே நியூஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இப்போ வந்து ஹீரோயினும் வந்துட்டு ஒரு கோல்டு வாரில் இருக்க மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. அவங்க 2 பேரும் ஏதோ டேட் பண்ணவங்க மாதிரியோ லவ் பண்ண மாதிரியுமே இல்லை, நடுவில் வந்துட்டு ஒரு தடுப்பு சவரே இருந்த மாதிரி இருந்துட்டுருக்கா. ஸோ அப்போ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், உங்கள் அண்ணன் தான் கொலைகாரன் அப்படிங்கிற மாதிரி முடிவாகி வரும்போது நீ இந்த மாதிரி கோவப்படாத, இதை வந்துட்டு எதுவும் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காத, ஏன்னா ஊர் உலகம் எல்லாத்துக்குமே தெரியும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நீயும் நானும் முன்னாடி மாதிரி கிடையவே கிடையாது, நம்மளுக்குள்ள எல்லாமே கரெக்டாக இருக்கா, நம்ம 2 பேரும் இன்னும் என்கேஜாக இருக்கோமோங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோ இதுக்கு எதுவும் பதில் சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்துட்டுருக்கானா. அப்போ அங்கே போலீஸ் ஆஃபீஸர் வராரு. ஸோ ஹீரோ உடனே பாஞ்சு போயிட்டு அவர்கிட்ட பேசுகிறான், இந்த மாதிரி டாடாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விசிட்டேஷன் அவர்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ நைட் ஆகிடுச்சு, அவர்கிட்ட நீங்கள் பேச முடியாது போங்கன்னு உடனே இங்கே எங்கள் அக்காவை பறி கொடுத்துட்டு நான் நின்றுட்டுருக்கிறேன், என்னுடைய தவிப்பு உங்களுக்கு பெருசாக தெரியலை, ஒரு ஜெயில் கைதி ஒரு கொலைகாரனுடைய கம்ஃபர்ட் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தெரியுதா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்கிட்ட கத்துறான். ஸோ இதனால் வந்துட்டு அந்த போலீஸ்காரரும் இங்கே வந்துட்டு அக்யூஸ்டு பர்சனையும் அப்புறம் அக்யூஸ் பண்ணவங்களையும் வந்து மீட் பண்ணிக்க விட்டால் எப்போவுமே அது சரியாக முடிஞ்சது கிடையாது, அதனால தான் நான் மறுக்கிற வீட்டுக்கு கிளம்பி போங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் அங்கே வந்துட்டு நான் எங்கள் அண்ணனை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி உங்கள் 2 பேருக்குமே நான் வந்துட்டு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே பார்த்துட்டு வரணும், எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வார்னிங்கோட அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா டடா வந்துட்டு ஜெயிலில் இருக்கும்போது இவங்க 2 பேரும் போய் பார்க்குறாங்களா. அப்போ ஹீரோ வந்துட்டு டடா கிட்ட ரொம்ப வந்து பேசிகிட்டு இருக்கான், ஒரு கொலைகாரனுக்கு எந்த இடத்துல இடம் கிடைக்கணுமோ அங்கே தான் கிடைச்சிருக்கு அப்படின்ன உடனே டடாக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. கொலைகாரங்கிறத இல்லையாங்கிறத கோர்ட் முடிவு பண்ணிட்டோம், நீ யாரா அதை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு கத்துறானா. ஹீரோவும் உள்ளது தானே சொல்கிறேன், ஸோ குத்தம் உள்ள நெஞ்சு தான் குறுகு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் டைலாக் பேசிகிட்டு இருக்கான். 2 பேரும் வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தடுக்க பார்க்குறான், ஆனால் அவளை 2 பேரும் சட்டையே செய்யலை. அப்போ ஹீரோவும் உன்னை வந்துட்டு ஜெயிலுக்குள்ளேயே வச்சு எவனாவது சாகடிக்கணும்டா, இல்லைனா உன் கை காலெல்லாம் விளங்காமல் போகணும், எங்கள் அக்கா அனுபவிச்சதை விட 100 மடங்கு கஷ்டப்பட்டு தான் நீ சாகணும், அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன்டா, உன்னை சத்தியமாக ஜெயிலே வந்துட்டு சாகிறதுக்கு நான் வந்து வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறானா. இதனால் டடா கோவப்படுறான். அவனோட சட்டக்காலரை அவன் பிடிச்சி இழுக்கும் போது ஹீரோவும் இதான் சமயங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய டடாவுடைய கழுத்தை வந்துட்டு நெரிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு அங்கே ஹெல்ப்னு கத்த ஆரம்பிக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து இவங்க 2 பேரும் விலக்கி விட்டுறாங்களா. ஸோ அதுக்கப்புறமா அந்த போலீஸ் ஆஃபீஸர் இப்போ அந்த லாயரை வர வச்சு அங்கே வந்து ஹீரோக்குன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காரு. பாருங்க நான் முடியாதுன்னு சொல்லியும் எதுவுமே பண்ண மாட்டேன்னு என்கிட்ட பெரிய இது மாதிரி டைலாக் பேசிட்டு இப்போ உள்ளே போய் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் பாருங்க உங்கள் கிளைண்ட்டு. ஸோ எல்லாமே கேஸ் படி சட்டப்படி ஒழுங்காக போகணும்னா முதல்ல வயலன்ஸியை வந்துட்டு கையை விட சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த ஆள் வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாருன்னா அடுத்த முறை என் ஸ்டேஷனுக்குள்ளே கால் எடுத்து வைக்க கூட விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கண்டிப்போடு அங்கேருந்து சொல்கிறாரு. ஸோ அவர் கிளம்பி போனதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அவங்க அண்ணாவை பார்த்துட்டு வெளியில் வராளா. ஸோ அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறா. ஸோ நம்மளுக்குள்ளே எல்லாமே மாறிடுச்சுல, அதுக்கு நீ வந்துட்டு எதுவும் வாயை திறக்க மாட்டேங்கிற, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், எங்கள் அண்ணனை நீ ப்ளேம் பண்ணுறதெல்லாம் உன்னுடைய தனிப்பட்ட காரணம், என்ன எதுக்காக தள்ளி வச்சுட்டு இருக்க, நான் 2 பேருக்கும் இன்னும் சம்மந்தம் இருக்குது தானே, நான் உன்னுடைய ஃபியான்ஸே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஹீரோ டக்குன்னு அவனுடைய கையை காட்டி அதில் இருக்க ரிங்கை நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டிட்டு பத்திரமா பார்த்து வீட்டுக்கு போ, என்னால் உன்னை ட்ரைவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு அவனோட ஃப்ரெண்ட் அந்த லாயர் இருக்கான்ல, இப்போ அவன் வந்து ஹீரோயின்
கிளம்பி போனதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறான். நீ கொஞ்சமாவது வந்து உன்னுடைய ஃபியான்சேக்கு பாவப்பாருடா, அந்த பொண்ணு என்னடா பாவம் பண்ணா, எதுக்காகடா அவளை இந்த மாதிரி ஹர்ட் பண்ணிகிட்ருக்க, உங்கள் 2 பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணு யாரை சூஸ் பண்ணுறது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்துட்டுருக்கா, அவளுக்கும் இந்த கேஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு உடனே எனக்கு பாவம் பார்க்குறதுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது, முதல்ல அவங்க அண்ணனை ஜெயிலில் தள்ளி வைக்கணும், எங்கள் அக்காவுடைய சாவுக்கு வந்துட்டு ஒரு பழியை தீர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறமா இங்கே பெயில் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்களா டடாக்கு. அவன் அங்கே ஜெயிலே இருந்துட்டுருக்கான். அப்பா அவனை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லாயர் வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த ஆள் எப்படின்னா ஒரு தெய்வ திருமகள் படத்தில் வரக்கூடிய ஒரு நாசர் மாதிரி. ஸோ இந்த ஆள் வந்து எதுக்காக இங்கே டடாக்கு வந்து லாயராக வந்திருக்காங்கன்னா, ஹீரோயின்லாம் அப்பாயிண்ட் பண்ணலை, இவன் வந்து ஒரு ஆள்கிட்ட பயங்கரமாக கடன் வாங்கி வச்சுருப்பான், அவர் வந்து சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அப்படிங்கிற மாதிரி ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆள் வந்து கடன் வாங்கினதுனால இவன் ஜெயிலுக்கு போயிட்டா அந்த பணம் எல்லாம் திருப்பி கிடைக்காதுங்கிறதுக்காக அந்த ஆள் இப்போ இவரை வந்து லாயராக நியமிச்சிருக்காரு. ஸோ இப்போ இங்கே இவர் வந்துட்டு டடா கிட்ட இதை தான் விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, நீ முதல்ல என்னெல்லாம் நடந்துச்சோ எந்த ஒரு விஷயத்தையும் மறக்காமல் ஒமிட் பண்ணாமல் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு, அப்போ தான் என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ இவனும் வந்துட்டு அன்றைக்கி நடந்தது எல்லாத்தையும் திரும்ப வந்துட்டு இவர்கிட்ட ஒப்பிச்சுட்டு இருக்கான். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே அந்த பெற்றா வந்துட்டாளா. ஸோ ஹீரோவும் உனக்கும் நடுவில் ஏதோ பெருசாக விரிசல் வந்துட்ட மாதிரி இருக்குது, இதெல்லாம் நடக்கத்தானே செய்யும், ஒரு கொலைகாரனோட தங்கச்சியை ஒருத்தர் எப்படி வந்துட்டு அவங்க அக்காவை பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ உன் பக்கத்தில் வரும்போதெல்லாம் உங்கள் அண்ணனுடைய முகம் தானே அவனுக்கு ஞாபகம் வரும், அவன் பண்ண கொலை தானே ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே தேவையில்லாததெல்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறான். நான் தேவையானதான் சொல்கிறேன், ஹீரோவுடைய மனசில் என்ன இருக்கோ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் தானே கொஞ்ச நாளாக ஹீரோவை டேக் கேர் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ அவனுக்கு வந்துட்டு என்ன இஷ்டம் இருக்குது என்ன இஷ்டம் இல்லைங்கிறதெல்லாம் எனக்கு தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம ஹீரோயினை டான் பண்ணிவிட்டு அவன் மனசை பிரேக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காளா. ஸோ கரெக்டாக வந்து அங்கே நம்ம ஹீரோனோட பாஸான அந்த பிரமோத் வந்துடுறான். ஸோ பிரமோத் வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து இங்கே பெட்ரா வந்து எப்படியும் வார்த்தையால் குத்துறாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து பெட்ராவை கிளப்பி விட்டுறதுக்காக, நான் என் எம்ப்ளாயி கிட்ட ஒர்க் பண்ணணும், ஸோ நீ வந்துட்டு இங்கேருந்து கிளம்புறியா, வெட்டி பேச்சு பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே கம்பெனியோடைய பாஸோடைய பொண்ணு நான், எனக்கே வந்துட்டு இங்கே பேசுறதுக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவள் கத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு. பிரமோதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவருக்கு 3 முறை ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆகியிருக்கும், 2 பசங்களும் இருந்துட்டுருக்காங்க. ஸோ இவருக்கு இப்போ நம்ம ஹீரோயின் மேலே கொஞ்சம் நாளாகவே ஒரு கண் இருந்துட்டுருக்கும், ஒரு சாஃப்ட் கார்னர்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஹீரோயின் இவரை வந்துட்டு வெறும் பாஸாக மட்டும்தான் பார்த்துட்ருப்பா. ஸோ இப்போ ஹீரோயின் வந்துட்டு சோர்ந்து போயிருக்க சமயத்தில் அவர் தான் அவளுக்கு கைட் பண்ணிகிட்ருக்காரு, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ இப்போ ஹீரோயினுடைய ஒர்க் பிளேஸ்க்கு அடுத்தது அந்த லாயர் பார்க்குறதுக்காக வராரா. ஸோ அப்போ அவர் ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு, உங்கள் அண்ணன் கொலை பண்ணலைன்னு நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் கொஞ்சம் தயங்குறாளா, இந்த கேள்விக்கு நீ என்கிட்ட பதில் சொல்ல வேண்டாம், ஆனால் உங்ககிட்ட யாராவது இந்த கேள்வி கேட்டாங்கன்னா கொஞ்சம் கூட தயங்காமல் இல்லைன்னு சொல்லு, இந்த மாதிரி தங்கிட்டு இருந்தேன்னா அது உங்கள் அண்ணனுக்கு தான் பிரச்சனையாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ உங்கள் அண்ணனுடைய கேஸ் எடுத்து நான் தான் நடத்த போகிறேன், எனக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நானே கேதர் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா ஹீரோயின் அவளுடைய அண்ணாவை பார்க்குறதுக்காக வரலாம். ஸோ அப்போ வந்து சொல்கிறா, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லாயர் என்னையை பார்க்குறதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியும், நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ டடா சொல்லிட்டு இருக்கான். ஸோ அந்த லாயர் வந்துட்டு என்கிட்ட கேட்டார், நீ தான் வந்து கொலை பண்ணினியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் பதில் சொல்கிறதுக்குள்ளே அவரே எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, சரி இப்போ நீ என்ன தான் மீட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டடா கேட்குறான். என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லு, நான் அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே கரெக்டாக அதே சமயத்தில் ஹீரோவும் அவனுடைய லாயர் ஃப்ரெண்டும் சேர்ந்து அவங்களுடைய அசம்ஷனை வந்துட்டு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோவும் லாயரும் சேர்ந்து இங்கே தான் டாடாவும் அவங்க அக்காவும் சண்டை போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல தான் அவர் அவங்க கழுத்தை நெரிச்சு சோக் பண்ணியிருப்பாரு, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அவர் அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பான், பாத்ரூம் டைல்ஸில் டப்பில் வந்து தலையை அடித்து உடச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க வந்து ஒரு அசம்ஷனுக்கு வந்துட்டு இருக்கும்போது, இல்லை ஹீரோயினுடைய அண்ணா டாடா வந்துட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட அவனுடைய ஒரு வெர்ஷனை சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்கள ஈவெண்ட்டில் வேறு ஒரு ஆள் கூட பார்த்த மாதிரியும் அதை பற்றி கொஷின் பண்ணும்போது இவங்க 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாமும். ஸோ நிறைய ட்ரிங்க் பண்ணியிருந்ததுனால கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் உனக்கு தெரியும்ல தப்பிச்சு வந்தேன் செஞ்சேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வெர்ஷன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த லாயர் அங்கே வராரா, ஹீரோயின் கிட்ட இருந்து ரிசீவரை வாங்கிட்டு அவர் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய டடா கிட்ட உனக்கு பெயிலுக்கான ஏற்பாடு பண்ணிட்டேன், இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு வந்துட்டு உன்னையே ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ஸோ கேஸை வந்துட்டு எப்படி கொண்டு போகணுங்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் வந்துட்டு கொஞ்சம் தெளிவாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஜெனரல் ஹாலில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ கிட்ட லாயர் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இப்போ அந்த டடா வந்து ரிலீஸ் ஆகிட்டான், பெயில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு ஹீரோ கோவப்படுறான். அந்த லாயர் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோ கிட்ட அவனோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணு, அப்படி இல்லைனா போலீஸ் ஸ்டேஷனில் ஆன மாதிரி தான் ஏதாவது பிரச்சனையாகும், அந்த மாதிரி பிரச்சனையாச்சுன்னா கேஸுக்கு தான் வந்துட்டு தப்பாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஹீரோவும் நான் அமைதியாக இருக்கேன் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவங்க சைடில் வந்து ஃபியூனரல் எத்தனை நாள் நடக்கும் தெரியல, ஸோ அடிக்கடி இங்கே தான் வந்துட்டு சீன்ஸ் வந்துட்டுருக்கும், நீங்கள் வந்து போட்டு குழப்பிக்காதீங்க. ஹீரோயினும் அங்கே வராங்களா, ஜெயிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வராங்க. அப்போ ஹீரோயின் வந்து எவ்வளோ தான் வேணான்னு சொன்னாலும் கேட்காம டடா வந்துட்டு அங்கே போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவங்களை பார்த்த உடனே ஹீரோ வந்துட்டு கையில் ஒரு இரும்பு ராட் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறானா, அவனை
அங்கே இருக்கக்கூடிய அவனுடைய அந்த லாயர் ஃப்ரெண்ட் வந்து தடுத்து நிறுத்துறான். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் விட்றா அப்படின்னு சொல்லி கத்திட்டு வந்துட்டு இங்கே டடாவை போட்டு கத்திட்டு அவங்க வந்திருக்கக்கூடிய காரை வந்துட்டு அடித்து உடச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இதனால் டடா கோவப்பட்டு அவனை ஸ்டாப் பண்ணுறானா, காரை அடிக்கிறதுக்கே உனக்கு இவ்வளோ எரியுதே, எங்கள் அக்காவை கொன்றுக்க நீனு, எனக்கு எவ்வளோ எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விடாமல் வந்து அந்த காரை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கானா. டடா இதனால் கோவப்பட்டுட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு பயங்கரமாக கை கலப்பு திரும்ப ஏற்படுதா. அப்போ ஒரு கட்டத்தில் ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் ஓங்கி மேலே வந்துட்டு அந்த இரும்பு ராடு எடுத்துட்டு டடாவை அடிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு வேகமாக ஓங்குறான். அப்போ ஹீரோயின், லாயர் மற்றவங்க எல்லாம் சேர்ந்து வந்துட்டு இவங்க 2 பேரையும் பிரிச்சுடுறாங்க. ஸோ ஹீரோ வந்து கையில் அந்த இரும்பு ராடோடு நிற்கும் போது தான் கரெக்டாக போலீஸ்க்கும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. இப்போ விலக்கி விட்டுடுறாங்க. போலீஸ் வந்து திரும்ப இவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்துட்டு நீங்கள் ஒரு கேஸ் வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க, தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து 2 தரப்புக்குமே வந்துட்டு சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த லாயரை கூப்பிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு மரியாதையாக வார்ன் பண்ணி வைங்க, உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பற்றி சொல்கிறாங்க. இது வந்து திரும்ப திரும்ப நடந்துட்டுருக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஆபத்துன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து அப்புறம் பின்னாடி தலை வந்துட்டு கத்திட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு பக்கம் அண்ணா, ஒரு பக்கம் ஃபியான்சே, யாரை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க, உங்களுக்கு கஷ்டம் தானே எனக்கு புரியுது. ஆனால் இந்த இக்கட்டான நிலமையில நீங்கள் ஏதாவது பண்ணி தான் ஆகணும், 2 பேரில் ஒருத்தரையாவது கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. வரக்கூடிய டடாவோட லாயரும் இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு எந்த ஒரு கேஸும் போடலை அவங்க அடித்ததுக்காகன்னு சொல்லிட்டு, ஸோ இதனால் ஹீரோ சைடில் வந்துட்டு நீங்கள் சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவருடைய லாயரும் நாங்கள் காம்பன்சேஷன் வந்துட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்துகிட்ருக்கோம், அதனால் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ போலீஸோ இப்போ யாரும் எந்த கேஸும் திரும்ப புதுசாக வந்துட்டு போட போகிறதில்ல, எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறதில்ல, உங்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் பேசிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு கிளம்ப போகிறாரா. அப்போ தான் அந்த டடாவுடைய லாயர் என்ன பண்ணுறாரு, இல்லை இந்த மாதிரி வந்துட்டு டடா ஒரு நாள் இங்கே உங்களுடைய ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கட்டும், அவன் இங்கே ஜெயிலில் இருக்கிறது தான் அவனுடைய உயிருக்கு இப்போ பாதுகாப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இவர் வந்துட்டு அதுக்காக ஏற்கனவே பெர்மிஷன் வாங்கிட்டதாகவும் போலீஸ் கிட்ட சொல்ல போலீஸும் அதை சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இங்கே ஹீரோவையும் சரி அப்புறம் டடாவையும் சரி லாக்கப்பில் தான் வச்சுருக்காங்களா. ஸோ இவங்க இந்த மாதிரி பேசி முடிவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோவை மட்டும் வெளியில் திறந்து விட்டுறாங்க. இதனால் டடா அங்கேருந்து கத்திட்டு இருக்கான், எதுக்காக அவனை மட்டும் விட்டீங்க, என்ன ஏன் விடலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த போலீஸ் வந்து டடாக்கு இன்ஃபார்மும் பண்ணுறாங்க. அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோவும் டடா கிட்ட கத்திட்டு தான் வெளியில் வரானா. ஸோ அப்போ ஹீரோயின் ஹீரோக்காக காத்துட்ருக்கா. பார்த்த உடனே ஹீரோவும் அவனுடைய லாயர் ஃப்ரெண்டை பார்த்து நான் ஹீரோனை வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ட்ராய் பண்ணி அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அங்கே 2 பேரும் வராங்களா. அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், நம்மளுக்குள்ளே இந்த மாதிரி எல்லா விஷயமும் மாறும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் நானும் தான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல, ஆக்சுவலாக இவங்க 2 பேரால் நம்ம லைஃப் வந்துட்டு இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமையில போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் கல்யாணம்னு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எதை பற்றியுமே நம்மளை யோசிக்க விடாமல் பண்ணிடுச்சுல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ வந்து திரும்ப இவங்க 2 பேரும் டடாவை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது சண்டை வருது. ஹீரோயினும் நம்ம 2 பேரும் அவங்கள பற்றி பேசிக்காமல் நம்மளை பற்றி மட்டும் பேசிப்போமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு கத்துறான், உங்கள் அண்ணன் தான் வந்துட்டு கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஹீரோயினும் இல்லை அவன் என்னைக்கு பார்க்குறதுக்காக தான் அன்றைக்கி வந்தான், நீ என்னைய வீட்டில் கொண்டு வந்து விட்டல நம்ம டேட்டுக்கு அப்புறம், ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அவன் என்னைய பார்க்குறதுக்கு தான் வந்தான், என்கிட்ட பேசலாம், நான் அவங்க அக்கா கிட்ட கூட பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே ஹீரோ ரொம்ப வந்துட்டு க்யூரியஸ் ஆகிட்டு நீ பேசினியா, நிஜமாக பேசினியா, என்ன பேசினேன், அவன் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறானா. அதுக்கு ஹீரோயினும் இல்லை நான் மட்டும் தான் பேசினேன், அந்த சைடில் வந்து எனக்கு அவங்க பேசுகிற குரல் வந்துட்டு கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்ட உடனே வந்துட்டு ஹீரோ நாம் அதுக்கு முன்னாடியே எங்கள் அக்காவை கொண்டுட்டு தான் இங்கே வந்து உங்ககிட்ட வந்து பேசியிருக்கான், நாடகம் ஆடியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயினும் சரி இதை மேட்ரு இதோட விட்டுலாமா, நம்மளை பற்றி கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த கேஸ் வந்துட்டு இங்கே கோர்ட்டுக்கு வர்றதுக்கு 2 மாதம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால் நம்ம 2 பேருக்குள்ளே வந்துட்டு இது நடுவில் மீட் பண்ணோன்னா மனஸ்தாபம் தான் அதிகமாகிட்டு இருக்கும், ஸோ நம்ம பேசாமல் ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பிரேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஷாக்காக ஹீரோவும் ஆமாம் நான் அப்ராட் போகலான்னு இருக்கேன், நம்ம 2 பேரும் மீட் பண்ணோம்ல சான் ஃப்ரான்சிஸ்கோவில், ஸோ அங்கேயே போயிடலான்னு இருக்கிறேன், 2 மாதம் கழிச்சு என்னைக்கு வந்து கோர்ட்டில் ஹியரிங்கோ அன்றைக்கி ரிட்டன் வரலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினும் சரி எனக்கு ஓகே தான், ஆனால் அங்கே போயிட்டா என்னைய மறந்துட மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறான். ஹீரோவும் சத்தியமாக உன்னை மறக்க மாட்டேன், நான் எப்படி உன்னைய போய் மறைப்பேன், உனக்கு சத்தியம் கூட பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா. ஹீரோயின் வந்துட்டு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அழுகிறா. ஹீரோவும் அந்த பக்கமாக லைட்டாக வந்து அவளுடைய சீக்கில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவன் வாட்டுக்கு சொல்லிக்காமல் கிளம்பி போயிட்டான். 2 மாதத்தில் என்ன நடக்குது அப்படின்னா ஹீரோவுடைய சைடில் இருக்கக்கூடிய லாயர்ஸ் எல்லாரும் விட்னஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வீட்டு வேலைக்கார பொண்ணு, அதுக்கப்புறமா அவங்க ஹீரோவுடைய அக்காவுடைய பெஸ்டி, அவங்க எல்லாரையும். ஸோ இது கூடவே வந்துட்டு இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு ஆஃபீஸில் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிட்டா. எந்த விஷயத்தையும் மனசில் போட்டு அவள் குழம்பிக்கல, அவள் உண்டு அவள் வேலை உண்டுன்னு இருக்கா. ஆனால் இந்த சமயத்தில் அடிக்கடி வந்து பிரமோத் வந்து நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக போகிறான். அடிக்கடி அவளை லஞ்சுக்கு டின்னருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறான் அப்படிங்கிற
மாதிரி இந்த விஷயம் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி அந்த லாயர் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோக்கு சாட்டில் தகவல் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அந்த சமயத்தில் தான் ஹீரோவும் பெட்ரா என்னை தேடி கண்டுபிடிச்சிட்டா, நீ தான் என் அட்ரஸை கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்கும்போது அந்த ஃப்ரெண்டும் நான் என்ன பைத்தியமா, அவள் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சும் உன் நம்பரை கொடுப்பனா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறான். அப்புறம் எப்படி அவள் என்னை கண்டுபிடிச்சான்னு தெரியல, ஆனால் இங்கே என் கூட தான் வந்துட்டு உட்காந்துட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவகிட்ட கொஞ்சம் கவனமாகவே இரு, நம்ம எதுவும் பிளான் பண்ணாலும் அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லிடுறான். இல்லை ஹியரிங் டேட் வந்துடுதா, அன்னைக்கு கரெக்டாக பெட்ரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறா. ஸோ ஹீரோவை நான் வந்து எதர்ச்சியாக சான் ஃப்ரான்சிஸ்கோவில் சந்திச்சேன், நாங்கள் 2 பேரும் வந்துட்டு 2 மாதம் ஒன்றா தான் இருந்தோம், நீ எதுவும் தப்பாலாம் எடுத்துக்காத, ஹீரோக்கு ஆறுதலாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அங்கே போன வெக்கேஷனை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப மெதப்பில் காட்டிக்கிற மாதிரி காட்டிக்கிறா. ஆனால் ஹீரோ வந்துட்டு அங்கே கோர்ட்டுக்கு கிளம்பி வரானா, 2 பேர் கோர்ட்டில் தான் முதல்ல பார்த்துக்கிறாங்க 2 மாதத்துக்கு அப்புறம். அப்போ ஹீரோயினும் எப்படி இருக்க வந்துச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ டக்குன்னு வந்து பெட்ராவை பற்றி தான் பேசுகிறான். நாங்கள் போயிருந்த சமயத்தில் பெட்ரா என்னை எப்படி சந்திச்சா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியவே இல்லை, ஆனால் என்னால் அவளை அவாய்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, அதனால தான் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பற்றி எதுவும் நினச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயினும் நான் எப்படி அதெல்லாம் யோசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. கோர்ட்டில் வந்து ஹியரிங்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்களா, அப்போ டடாக்கு எதிராக சாட்சி சொல்கிறதுக்காக அந்த வீட்டு வேலைக்காரங்களெல்லாம் கூப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோ சைட்லேருந்து இவங்களெல்லாம் கூப்பிட்டு இவங்க 2 பேருக்கு அடிக்கடி சண்டை வரும். டடா வந்து நிறையா கர்சிவ் வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருப்பான், ரொம்ப அவங்கக்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பான், பணம் கேட்டுகிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து வாயில் பிடுங்கிறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்காங்களா. அப்போ அந்த வேலைக்கார பொண்ணு அங்கே வந்திருக்கும் போது ஸோ இவங்க வந்து பணத்துக்காக தான் இந்த மாதிரி காசு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 2-3 தடவை ஹீரோவுடைய அக்கா வந்து தன்னை வார்ன் பண்ணியிருக்காங்க, இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் எதுவும் காதில் வாங்கிக்காத, அவாய்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு. அப்படின்ன உடனே அதுக்கு நம்ம டடாவுடைய லாயரும் அப்படி என்ன மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ண சொன்னாங்கன்னு உடனே அந்த பொண்ணு முடிக்கிறாங்களா. உடனே இவர் அதை பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு அப்படின்னா வந்துட்டு எதுவும் இம்பார்ட்டண்ட்டான இல்லாத விஷயத்தை தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, ஸோ அதனால தான் உங்களுக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லை, அஃபண்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருந்திருந்தால் நீங்கள் யோசிக்காமல் பதில் சொல்லியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மடக்கிறாரு. அவரும் அந்த பொண்ணை பார்த்து நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய பாஸ் அதாவது ஹீரோவுடைய அக்கா ஆல்ரெடி வந்துட்டு வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க, ஒரு அஃபேர் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து கோவப்பட்டு அவரை கத்துறான். ஸோ இந்த மாதிரி வந்து கத்துன உடனே அவரை வந்து பக்கத்தில் வந்து இந்த மாதிரிலாம் கத்தக்கூடாது, கோர்ட்டுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ன உடனே அவரை அட்டாக் பண்ணுறதுக்காகவும் ஆரம்பிச்சிடுறானா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாருமே வார்ன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் கோர்ட்டுக்கும் இல்லை சட்டத்துக்கோ இல்லை எங்களுக்கு ஜட்ஜஸ்க்கும் மரியாதை கொடுக்கல அப்படின்னா நாங்கள் எப்படி எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ டடாவுடைய வக்கீல் என்ன பண்ணுறாருன்னா, பாருங்கள் இப்படி ஒரு வயலண்ட்டான பர்சன் தான் இருக்கார், ஸோ இவருடைய ஃபேமிலி மெம்பரான இவங்க அக்கா மட்டும் அப்புறம் எப்படி இருந்திருப்பாங்க, ஸோ டடாக்கு தான் இதனால் பாதிப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஜட்ஜஸ் எல்லாரும் ஹீரோவை வார்ன் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ வந்து காதில் வாங்கிக்கோ, என் மேலே கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு அந்த லாயர் சொல்லிட்டு கிளம்பும் போது ஹீரோ டக்குன்னு அவர் மேலே பாஞ்சு அவர் பயங்கரமாக வந்து அடிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். ஸோ அங்கே கோர்ட்டில் வந்து எல்லாருமே ரொம்ப கசமுசான ஆகி போக அத்தனை பேர் ஷாக் ஆகிட்டு எல்லாரும் ஆளாளுக்கு கத்துறாங்களா, போலீஸ் எல்லாம் வந்து சண்டையை விலக்கி விட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ ஜட்ஜஸ் எல்லாருமே ஹீரோவை வார்ன் பண்ணுறாங்க, ஸோ அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னா கோர்ட் வாசலை விட்டு வெளியில் போயிடுங்க, இங்கே என்னுடைய ரூம்குள்ளே நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ் வந்து ரொம்ப கோவப்பட்டு கத்துறாரா. இதனால் டடாக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. முடிச்சுட்டு வெளியில் வரும்போது இங்கே அந்த லாயர் வந்து எல்லாருக்கும் பேட்டி கொடுத்துட்ருக்காரு, ரிப்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம். இவங்க ரொம்ப பணக்காரங்கிறதுனால இவங்க கேஸை வந்துட்டு மீடியா கவரே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள் இவன் வயலண்ட்டானவன் என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ பாஞ்சி இங்கே ரிப்போர்ட்டர்ஸ்க்கு முன்னாடியேவும் அடிக்கிறதுக்காக கை வாங்கிடுவான் சட்டக்காலெல்லாம் பிடிச்சி. ஸோ திரும்ப விலைக்கு கூப்பிட்டு போகிறாங்களா, பாருங்கள் அவங்க கண்ணு முன்னாடியே எப்படி பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வயலண்ட்டான ஒருத்தன் தான் இந்த கேஸை வந்து கொடுத்துருக்கானா, அப்போ அந்த கேஸோடைய வேல்யூவை பதிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஹீரோ கிட்ட அவனுடைய சீனியர் லாயர் வந்து சத்தம் போடுறாரு, எதுக்காக இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோம், உன்னோடைய எமோஷன்ஸ் எல்லாம் நீ ரன் பண்ண விடுறதுனால தான் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துட்டுருக்கு, நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தனா கேஸ் வந்துட்டு நம்ம எவ்வளோ பெரிய எவிடன்ஸ் கொண்டு வந்தாலும் சரி அது வீக் ஆகிட்டு தான் இருக்கும், நம்ம பக்கம் பிரச்சனை இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வார்ன் பண்ணிட்டு இருக்காரா. ஹீரோவும் நான் இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு தான் இருக்கா. ஹீரோனுமே ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, சட்டத்துக்கு ஜட்ஜஸ்க்கெல்லாம் மரியாதை கொடுக்கலனா அவங்க ஒழுங்காக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கரெக்டாக அந்த பெட்ரா அங்கே வந்து கிளம்பி வந்துட்டாலா, திரும்ப நம்ம ஹீரோயினை காயப்படுத்துறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். ஸோ கேஸை பற்றின டிஸ்கஷனில் இங்கே நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஸோ நீ ஏற்கனவே வந்துட்டு ஹீரோக்குன்னு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலை, இங்கே எல்லாருக்கும் முன்னாடியுமே வந்துட்டு ஹீரோ உங்கள் அண்ணனை பெயில் எடுக்கணும்னு சொல்லிட்டு தானே ஒரு லாயர்லாம் அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்ருக்க, ஸோ தேவையில்லாமல் எதுக்காக இங்கே உட்காந்து இந்த டிஸ்கஷனை ஒட்டு கேட்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு போட்டு வச்சுட்றான். ஸோ இதனால் ஹீரோ எனக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட வந்து பறிஞ்சு பேசலை. ஹீரோ வந்து அப்படியே யோசனையில் நின்றுட்டே இருக்கானா. ஹீரோயின் உடனே தனக்கு யாருமே வந்துட்டு இந்த இடத்துல ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வரலை, ஸோ இவன் சொல்கிறது வந்துட்டு ஒரு வகையில் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்கேருந்து வந்து மென்னு முழுங்கிட்டே கிளம்புறா. அப்போ பெட்ராவும் நானே உன்னை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி நக்கலாக கேட்குறாளா. ஹீரோயினும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு போகிறதுக்கு வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு மனசு கொஞ்சம் உறுத்துதான், ஹீரோயின் போகிற டைரக்ஷனில் அப்படியே வச்சு
கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கான். அதனால் ஹீரோ பார்க்கறதுக்காக ஹீரோயின் வரும்போது அங்கேருந்து அந்த பெட்ரா வந்துட்டு அப்போ தான் வண்டியில் ஏறி கிளம்புறாளா. ஹீரோ வந்து என்னையவே பார்க்கல, உன்னையெல்லாம் பார்த்துருவானா, இப்போயும் ஏதாவது கேஸை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி முணங்கிக்கிட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட நக்கல் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டா. ஸோ ஹீரோயின் அப்போ தான் அந்த வேலைக்காரம்மா கிட்ட வந்துட்டு ஹீரோ சாப்பிட்டானா, அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க தான் வந்தேன், இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆக்சுவலாக வந்து பாஸ் முடிச்சு தான் இருக்காரு, ஆனால் அவருக்கு பெட்ராவை பார்க்குறதுக்கு பிடிக்கல, அதனால் என்னைய போய் சொல்லி அனுப்ப சொல்லிட்டாரு தூங்குறதா சொல்லி, ஆனால் நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட நல்ல மாதிரியாக பேசுகிறாங்க. இவங்களுக்கு ஹீரோனை ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ ஹீரோயினும் இல்லை நான் உள்ளே வரல, நீங்கள் இதை மட்டும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவனை சாப்பிட வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாளா. ஸோ ஹீரோ விழிச்சதுக்கப்புறமா இந்த வேலைக்கார பொண்ணு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவங்களை பார்க்குறதுக்கு ஹீரோயின் வந்தாங்க, பட் ஆனால் நான் அலோவ் பண்ணியும் அவங்க உள்ளே வரல அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டப்பட்டு அங்கே ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான், எதுக்காக என்னை பார்க்க வந்துட்டு பார்க்காம போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பெட்ராவும் அப்போ தான் வந்துட்டு போனாலா, சரி கேஸ் விஷயமா ஏதாவது டீட்டெயில்டாக நீ பேசிகிட்டு இருப்பேன், நான் எதுக்கு நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோக்கு இந்த பதிலை ஏற்றுக்கவும் முடியல, மறுக்கவும் முடியல, அப்படியே அமைதியாகிட்டான். அதுதான் ஒரு கோர்ட் ஹியரிங் வருதா. அப்போ பார்த்தோன்னா ஹீரோவுடைய அக்காவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை ஹீரோவுடைய சைட்லேருந்து கொண்டு வந்து உள்ளே வைக்கிறாங்க விட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது டடா வந்து ரொம்ப அப்யூசிவான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவான், பணம் கேட்டு கிடைக்கலனா கோவப்படுவான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டடா வந்து என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்கிற மாதிரி எல்லாமும் சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ இது எல்லாமே ஹீரோவுடைய டீம்லேருந்து அவங்க வந்து டடா மேலே பழி போடுறதுக்காகன்ற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கொஷினிங் முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது டடாவுடைய லாயர் உள்ள வராரு. ஸோ அப்போ இவங்களை கொஷின் பண்ணிகிட்ருக்காரு. இவங்களுக்கு 49 வயசு ஆகுது, இவங்க இன்னும் சிங்கிளாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து அவர் சொல்லிட்டு இருக்கும் போது, ஸோ அவங்களுடைய இன்டிமேட் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து இவர் கொஷின் பண்ணுறாரு. ஸோ ஹீரோவுடைய லாயர்ஸ் வந்துட்டு அதை தடுத்து நிறுத்துறாங்க, தேவையில்லாமல் அவங்க பர்சனல் லைஃப்பில் எதுக்கு இன்வால்வ் ஆகுறாங்கன்னு. காரணம் இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் ஜட்ஜ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இவங்களும் சரி அப்புறம் ஹீரோவுடைய அக்காவும் சரி எந்த மாதிரியான பெஸ்டீஸ் அப்படின்னா நிறைய ஆண்கள் மேலே பெட் கட்டுவாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு கிளப்பு பப்புன்னு போகக்கூடிய இடத்துல அவங்க கண்ணுக்கு எந்த ஆள் மாற்றானோ அவனை வச்சு பெட் கட்டுவாங்க. இன்றைக்கி நான் அவனோட ஸ்லீப் பண்ணிட்டா எனக்கு வந்து இவ்வளோ பணம் கொடுக்கணும், எனக்கு இவனோட வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் மேக் அவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த லெவலில் இருக்கணும், அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொச்சையாக பேசிக்கிற மாதிரி அவர் வந்து எவிடன்ஸ் அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ இங்கே கோர்ட்டில் ஜட்ஜுக்கு முன்னாடி வந்து சப்மிட் பண்ணுறாரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஆண் கூட ஸ்லீப் பண்ணுறதுக்குன்னு சொல்லி பணம் கட்டி பெட் பண்ணக்கூடியவங்களாக தான் இவங்க 2 பேரும் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு ரொம்ப எம்பாரஸ் ஆகிடுதா. இதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான், ஆனால் இந்த டடாவையும் நாங்கள் 2 பேரும் அப்படி தான் பெட் கட்டணும், பட் ஆனால் டடா என்னையை சூஸ் பண்ணல, அவளை சூஸ் பண்ணிட்டான், ஆனால் நான் டடாக்கு அவனை விட அதிகமாக பணம் கொடுக்கறதா இருந்தேன், பட் அப்பயும் டடா வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கல, இதனால் எனக்கு இருக்கக்கூடிய ஜலசியினால தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க வாயால் ஹீரோவுடைய அக்காவை பற்றி தப்பாக பேசிட்டாங்கல்ல. ஸோ இப்போ இதனால் இவங்க வந்து ஒரு விட்னஸ் சைட்லேருந்து ஹீரோவுடைய டீமுக்கு ஸ்கோர் அடிக்காமல் இப்போ டடாவுடைய டீமுக்கு வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த விட்னஸையாவது வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவங்க ரெடி பண்ணுறாங்க. பட் அங்கே போனால் அந்த பொண்ணு வந்துட்டு மயக்க போட்டு விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுடைய டீமுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ அதனால் அவங்க ஜட்ஜ் கிட்ட அடுத்த ஹியரிங்கில் தான் அடுத்த விட்னஸை வந்து எங்களால் சப்மிட் பண்ண முடியும் அப்படின்னு பெர்மிஷன் வாங்கிட்டு டேட் தள்ளி வாங்கிடுறாங்க. இவங்க எல்லாரும் அடுத்த விட்னஸை வந்து சந்திக்கிறாங்களா. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு இவங்க எல்லாருக்கிட்டையும் கெஞ்சிட்டு இருக்காங்க, ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இப்போ வேறு நடந்திருக்க அந்த என்கொயரி எல்லாம் நான் பார்த்தேன், அந்த ஆள் வந்துட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கான், நான் ஏதாவது படபடப்பாகிட்டு ஏதாவது சொல்லிடுவேன், எனக்கு வந்துட்டு இதெல்லாம் செட்டே ஆகாது, என்னையை தயவு செஞ்சு விட்டுடுங்க அப்படின்ட்டு அங்கேருந்து ஓடி போய்ட்றாங்க. அடுத்த ஹியரிங்க்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுகிறதுக்காக அந்த லாயர் வராரா. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபைனல் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கிக்காக இருக்கும், அதனால் எனக்கு உன்னுடைய ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தான் விட்னஸாக வந்துட்டு அவங்க அண்ணனுக்காக கூட்டிகிட்டு போகிறதா இருக்கிறதா சொல்கிறாரு. ஹீரோயினும் வந்துட்டு நான் நடந்ததை மட்டும் தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் விஷயங்கள் அவர்கிட்ட வந்து பேசுகிறதுக்காக ஆரம்பிக்கிறாரு. பிறகு அவர் டடா கிட்ட வந்து பார்க்குறாரு. ஸோ டடா கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கும் போது, இது வரைக்கும் போனது வந்துட்டு நம்மளுக்கு சாதகமாக இருக்கலாம், ஆனால் கடைசி கட்டம் தான் ரொம்ப முக்கியமானது, என்னால் முடிஞ்சது எல்லாத்தையும் நான் கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ கடைசியாக வந்து உன்னோட தங்கச்சியும் வந்துட்டு பார்த்து பேசிட்டேன் அப்படிங்கும் போது அவன் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு டடா வந்து கேட்குறான். அவர் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசினதெல்லாம் வந்துட்டு ரீகால் பண்ணி பார்த்து இப்போ டடா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினை பார்க்கறதுக்காக போனார்ல, அவர் வந்து உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாள்ல. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இல்லை எந்த ஒரு 2 பார்ட்டிக்குள்ளேயா இருக்கட்டும், அவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடந்துச்சு, அவங்களுடைய மன ஓட்டம் என்னங்கிறதெல்லாம் அவங்களாம் சொன்னால் தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம நீயும் நானும் சரி, நம்ம வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்கக்கூடியவங்க, நம்மளால் ஒரு அசம்ஷனுக்கு மட்டும்தான் வர முடியும். ஸோ நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும், நம்மளுடைய இன்ஸ்டிங்க்ட் நம்மளுக்கு சொல்லும். ஸோ அன்னைக்கு வந்துட்டு உங்கள் அண்ணன் உன்னைய பார்க்க வந்தது, உங்ககிட்ட பேசினது, இல்லை நீ ஃபோன் காலில் பேசினது, அதெல்லாம் வந்துட்டு எது நீ நடந்துச்சுன்னு நீ உன் மனசில் நினைக்கிறியோ அதுதான் அன்றைக்கி நடந்திருக்கக்கூடும்
இருக்கக்கூடும் அப்படிங்கிறது ஒரு அசம்ஷன் தான். ஸோ இதுக்காக நீ வந்துட்டு பொய் சொல்கிறங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு கிடையவே கிடையாது. இது ஒரு நேச்சுரலான திங். அவங்கவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் உண்மை அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ நீ என்ன சொல்லணுங்கிறத நீயே முடிவு பண்ணிட்டு வந்து சொல்லு. உனக்கும் எனக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான். நான் உனக்கு எதிரில் நிற்கலை, உன் பக்கத்தில் தான் நிற்கிறேன். நம்ம 2 பேருக்கும் உங்கள் அண்ணனை வெளியில் கூட்டிகிட்டு வரது தான் முக்கியம், நீ யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதை தான் டாடா கிட்ட சொல்லிட்டு எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக தான் நடக்கும், அந்த அளவுக்கு அவகிட்ட பேசிட்டு வந்திருக்கேன், நீ ஒன்றும் பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காகன்னு சொல்லிட்டு ஹீரோ வரானா, பயங்கரமாக ட்ரங்க் பண்ணிட்டு வந்திருக்கான். ஸோ அவனை பார்த்துட்டு ஹீரோயினும் நீ என்ன கால் கூட பண்ணாமல் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறா. அப்போ ஹீரோவும் நான் அவனோட எப்படியெல்லாம் லிவ் பண்ணணும்னு நினச்சி தெரியுமா, வீட்டை பார்த்து பார்த்து ரெடி ஆக்கணும், வீட்டில் இருக்கக்கூடிய சோஃபா ஃபர்னிச்சர் ஒரு செவத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது கூட நம்ம எவ்வளோ வந்து ஆசையாக ரெடி பண்ணோம். ஸோ நம்ம 2 பேரும் வந்துட்டு இந்நேரம் கல்யாணம் முடிச்சு ஒன்றா வந்துட்டு லிவ் பண்ணிட்டு இருந்திருக்கணும். இந்த மாதிரி சமயத்தில் ஒன்றா நம்ம பெட்டில் வந்து கடல் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய பழைய மெமரிஸ்லாம் ரீகால் பண்ணி டீஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கணும். நம்ம கல்யாணம் முடிஞ்சே 2 மாதம் ஆயிருந்திருக்கணும். ஆனால் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம 2 பேருக்கும் ராசி இல்லாதவங்களாயிட்டோமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் எல்லாமே கர்மா தான், போன ஜென்மத்தில் நீயும் நானும் வந்துட்டு பண்ணின தப்புக்கு தான் இப்போ நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இவங்களுக்குள்ளே இந்த எந்த ஒரு விஷயமும் நடக்கலை, இல்லை அந்த அனிவர்சரிக்கு நான் டேட்டுக்கு போகலை அப்படின்னா அக்கா கூட நான் இருந்திருப்பேன், அக்காவுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சிருக்கும். அப்படியே அவள் தலையில் அடிபட்டிருந்தாலும் உங்கள் அண்ணன் கொலை பண்ண பார்த்துருந்தாலுமே அவள் எனக்கு கால் பண்ணியிருந்தா நான் அவளை காப்பாற்றிருப்பேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி வந்து யோசிச்சு எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கா. அவளை வாழணும்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் ஆனதுலேருந்து ஒரு நாளும் நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா, கல்யாணம் ஆக போதுன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். கரெக்டாக 1 மாதத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட புலம்பிக்கிட்டே வந்து அவளுக்காகன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுறான். அந்த பாட்டில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டு 2 பேரும் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அப்படியே தேம்பி அழுகிறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஹீரோவும் அதுக்கப்புறமா இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், நீ ஏதாவது நான் இங்கே யாருக்காகவாவது என்னை வந்துட்டு விட்டு கொடுத்துருவியா, இல்லை எனக்காக போராடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினும் வந்துட்டு உனக்காக போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அதுக்கான நேரமும் சுச்சுவேஷனும் அமையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ என்னை சீக்கிரமாக விட்டு கொடுத்துருவியா அப்படின்ன உடனே நான் லைஃப்பில் நேசித்தது 2 பெண்களை, ஒன்று எங்கள் அக்காவை, இன்னொன்று ஒன்று, உங்கள் 2 பேருமே இழக்கிறதுக்கு நான் ரெடியாக இல்லை, ஆனால் இழந்துருவோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை கிஸ் பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷம் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஹீரோயின் ரொம்பவே பிரேக் ஆகிடுறான். அடுத்த ஹியரிங்கில் டடாவை கூப்பிட்டு கொஸ்டின் பண்ணுறாங்களா. ஸோ அப்பா அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம், பெட்ராவுடைய அப்பாவுடைய ஈவெண்ட்டு. ஸோ அங்கே வந்து நாங்கள் போன போதே வந்து கொஞ்சம் சண்டையில் தான் இருந்துட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் மனஸ்தாபமெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அப்போ வந்து எனக்கு என் ஒய்ஃப் மேலே கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, அவள் என்னைய சீட் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அது விஷயமாக தான் நாங்கள் வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அவளுமே வந்துட்டு கோவப்பட்டு கத்திட்டு இருந்தா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய விஷயத்தில் நீ தலையிடாத அப்படிங்கிற மாதிரி தான் அவள் கத்துனா. கோவப்பட்டு என்னைய தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அறையவும் செஞ்சா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அங்கே கோவம் வந்துட்டா. அங்கேருந்து டடாவை பார்த்து கத்துறதுக்காக ஆரம்பிச்சிடுறான், எங்கள் அக்காவை பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஜட்ஜ் வந்து அவனுக்கு வார்னிங் கொடுக்குறாங்களா. அதுக்கப்புறமா டடாவை பார்த்து கண்டினியூ பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. டடாவும் அதுக்கப்புறம் சொல்கிறான், இந்த ஈவெண்ட்டில் தனியாக வந்து அவளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் தேடிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா வேறு ஒருத்தன் கூட நின்று பேசிகிட்டு இருந்தா. அப்போ February 14 அன்னைக்கு எங்கே போகலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப காசியாக டேட் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல நாங்கள் போயிட்டு அவங்க 2 பேரும் கையும் களவுமா முறையாக பிடிச்சோன்னா. ஸோ அதனால் அவளுக்கு கோவம் வந்துருச்சு, ஏன் பிளான்லேயே நீ குறுக்கேறியா, உன்னோட நான் வந்து பிரேக்கப் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினா, என்கிட்ட கத்துனா. அதுக்கப்புறம் தான் அந்த ஈவெண்ட்லேருந்து கிளம்பணும். சரி சண்டே எவ்வளோ பெருசாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இங்கே என் தங்கச்சி கூடயும் அவளுடைய ஃபியான்ஸே கூடயும் நாங்கள் வந்து வெளியில் போகலான்னு பார்த்தோம். ஆனால் அவங்க 2 பேரும் வந்துட்டு வேற ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லி போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் இதே சண்டை தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவளோட பிரேக்கப் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன், அதனால் வந்துட்டு அவள் கன் எடுத்து என்னை ஷூட் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தா. ஸோ இந்த சமயத்தில் தான் அவள்கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்க்கும்போது அங்கே 5 முறை சுட்டுட்டா. அப்புறம் பவர் கட் ஆகிடுச்சா, அதை யூஸ் பண்ணி நான் வந்து வெளியில் ஓடி வந்துட்டேன். போகிறதுக்கு இடம் தெரியாமல் தான் என் தங்கச்சியை வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ வந்து நீ வெளியில் போனதுக்கு ஏதாவது விட்னஸ் இருக்கா, எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கும்போது அதுக்கு அவனும் ஏன் இல்லை கண்டிப்பாக இருக்குது, என்னுடைய தங்கச்சி இருக்கா, அவளோட தான் நான் வந்துட்டு போய் மீட் பண்ணேன், அவளோட தான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினை அப்போ தான் வந்துட்டு உள்ள கோர்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க விட்னஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஹீரோயின் கிட்ட திரும்ப இதே விஷயத்தை வந்துட்டு கொஸ்டின் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அவளும் காலையில் ஈவெண்ட் பிளான் பண்ணதுலேருந்து எல்லா கதையும் திரும்ப சொல்லிட்டு இருக்காளா. ஸோ இப்போ இவ வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, அந்த இவங்க அண்ணன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே அவங்க அண்ணன் வந்து சண்டையை பற்றி சொல்லிட்டு என் ஒய்ஃப் கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்தான். ஸோ அப்போ நான் வந்துட்டு அவளுக்கு சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி அப்போ அந்த பக்கத்துலேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் டக்குன்னு ஹீரோ திரும்பி பார்க்குறாளா. ஹீரோவும் வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருப்பாள்ல அவங்க அக்கா பேசலன்னு சொல்லிட்டு, அதனால அவன் தலையை காட்டுவான். இன்னொரு பக்கம் டக்குன்னு திரும்பி பார்க்குறான். அங்கே டடா வந்துட்டு அவகிட்ட சீக்கிரம் காட்சி
அழைச்சிட்டு பண்ண சொல்லி தலையாட்டுவானா. இது ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு ஹீரோயின் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டு பேசி முடிச்சதுக்கப்புறமா ஹீரோவுடைய அக்காவுடைய வாய்ஸ் கேட்டுச்சு. அவங்க ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கேட்ட உடனே டடாவோட வக்கீல் அந்த பக்கமாக வந்துட்டு ஒரு ஃபோன் எடுத்து ஒரு பாட்டை ஆன் பண்ணுறாரு. இந்த பாட்டை கேட்டுச்சு, நல்லா கவனித்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது ஹீரோனும் அந்த பாட்டை கேட்டுட்டு ஆமாம் இந்த பாட்டு தான் எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே வந்துட்டு ஹீரோ அங்கேருந்து வந்து ஏறி குதிக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயினவே வந்து இப்போ அட்டாக் பண்ணுறதுக்காக போயிடுறான். நீ என்ன போய் சொல்லிட்டு இருக்க, உங்கள் அண்ணனை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டு கொலைகாரனுக்கு நீ கூட்டு சேர்ந்துட்டியா? ஸோ என்கிட்ட நீ வேறு மாதிரி சொன்ன, அக்காவோட குரல் கேட்கவே இல்லைன்னா இப்போ எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி போய் சொல்லி நடிச்சிட்டு இருக்க? ஸோ உங்கள் அண்ணன் வந்து ஜெயிலுக்கு போகக்கூடாதுங்கிறதுனால எங்கள் அக்காவுக்கு வந்துட்டு ஒரு நீதி கிடைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து கத்திக்கிட்டே இருக்கும்போது விட்னஸை த்ரெட்டன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்கே எல்லாரும் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்துட்டு சட்டப்படி இது தப்பு அப்படின்னு சொல்லி ஜட்ஜு ஆர்டர் கொடுக்கும்போது ஹீரோவை வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் நாளில் பார்த்தா தீர்ப்பு வருது. ஹீரோ வந்துட்டு கோர்ட்டுக்கெல்லாம் போகலை, ஹீரோயின் மட்டும் தான் போயிருக்கா. ஸோ அந்த சமயத்தில் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு எவிடன்ஸ் விட்னஸ் எல்லாரையும் வச்சு பார்க்கும்போது ஹீரோ வந்து அக்யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு லாஜிக்கே இல்லாத மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ விட்னஸ் வந்துட்டு இங்கே தெளிவாக வந்துட்டு சொல்லிட்டாங்க, டடா வந்து அவங்களோட இருந்ததா, அதனால் இது கொலை கிடையாது, வெறும் ஆக்சிடென்ட் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி கேஸை இதோட முடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேனலில் இருக்கக்கூடிய 3 ஜட்ஜும் சேர்ந்து இதை வந்து அப்படியே முடிச்சு விட்டுடுறாங்க. இதனால் ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுதா. அவங்க அக்காவுடைய கடைசி நாள் ஃபியூனரலுக்கு வரான். ஸோ அப்போ வந்து சொல்கிறான், உனக்காக என்ன பண்ணணுமோ எல்லாமே நான் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டேங்க்கா, ஆனாலும் நியாயம் கிடைக்கல, இதோட நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிலீஸ் ஆனதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் டடா வந்துட்டு ஒரு கிளப்பில் வந்து பார்ட்டி பண்ணிட்டுருக்கானா. ஸோ கரெக்டாக வந்துட்டு அவன் இங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது வெயிட்ரஸ் கிட்டலாம் வந்து சத்தம் போட்டுட்ருக்கானா, யாருன்னு தெரியுமா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து இவன் இங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கே கரெக்டாக வந்துடுறான். ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கு அங்கே பிரச்சனையாகிறதுக்காக ஆரம்பிக்குதா. ஹீரோவை பார்த்த உடனே டடா வந்து நீ எதுக்காக வந்தே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோவும் ஏன் நான் வந்ததில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து ஹீரோ எங்கள் அக்கா வந்துட்டு கொன்னுட்டு நீ இந்த இடத்துல நல்லா லூட்டி அடிச்சுட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் எடுத்து அப்படியே அவன் தலையில் உடச்சி விட்டுடுறான். இதனால் கோவப்பட்டுட்டு இவன் பயங்கரமாக கத்த. அப்போ டடாவுடைய ஆட்கள் கொஞ்சம் பேர் அங்கே இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஓடி வந்து ஹீரோவை இழுத்து பிடிச்சிடுறாங்க. ஸோ அப்போ டடா பதிலுக்கு ஹீரோவுடைய தலையில் ஒரு பாட்டில் எடுத்து உடச்சிடுறான். கூடவே அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் கிட்ட பகச்சுக்கிட்டே இவங்கிருந்து வந்துட்டு தெளிவாக போகக்கூடாது, இவனைங்க வந்து ஏதாவது பண்ணிட்டு தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்ன உடனே அந்த ஆட்கள் இவனை கொண்டு போய் அங்கே படுக்க வச்சு செமையாக மிதின்னு மிதிச்சுட்டு அனுப்பி விடுறானுங்க. வந்து என் தலையை உடச்சிட்டான்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லும் போது நீ என்ன வேலை பண்ண, ஏதாவது பண்ணின்னு அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ என் மேலே இவ்வளோ தான் உனக்கு நம்பிக்கையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்டு அவன் வந்து இப்போ ஹீரோவுடைய அக்கா வீட்டில் போய் லிவ் பண்ண முடியாது, அதனால் வேறு ஏதாவது ஒரு வீடு பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினும் பேசாமல் என் கூட தங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது இல்லை, என்னால் ஹீரோக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவன் சும்மாவே என்னைய வெறுப்பான், நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தானா உன்னையும் வெறுக்க ஆரம்பிச்சிடுவான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி கவனமாயிரு அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வச்சிட்றா. பெட்ரா ஹீரோவை பார்க்குறதுக்காக வரும்போது அங்கே இருக்கக்கூடிய வேலைக்காரங்க எல்லாருமே ஹீரோடைய திங்ஸ் எல்லாம் வந்துட்டு பாக்ஸ் பண்ணி பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு இனிமே அவனுடைய அக்கா வீட்டில் தான் போய் லிவ் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ பெட்ராவும் நான் ஹீரோவை பார்க்குறதுக்கு தான் போகிறேன், அவனுடைய பர்சனல் திங்ஸ் எல்லாம் இங்கே இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸ் என்கிட்ட கொடுங்க, நான் இடத்துல போய் வைக்கிறேன் அப்படிங்கிறா. ஸோ அப்பா வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய வேலைக்கார பொண்ணு வந்துட்டு சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்துட்டு கொடுக்காதுன்னு தலையாட்டுறாங்க. ஆனால் அந்த ஆள் வந்துட்டு அவங்கள பார்க்காம பெட்ரா கிட்ட தூக்கி கொடுத்துட்றாரு. ஸோ ஒரு பேக்கும் கொஞ்சம் வந்து நியூஸ் பேப்பர் கிளிப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ ஹீரோக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி மியூசிக் எல்லாம் இன்ட்ரெஸ்ட், அதனால ஃபோட்டோ சம்மந்தப்பட்டமாக நிறையா புக்ஸ் எல்லாம் வந்துட்டு வச்சுட்டு இருக்கான். இப்போ பெட்ரா அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வராளா. காரில் ஏறினதுக்கப்புறம் தான் அங்கே கவனிக்கிறா, அன்னைக்கான நியூஸ் பேப்பரில் அங்கே ஒரு விஷயம் வந்துட்டு பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ அதை எடுத்து வாசிக்கிறா. அதில் பார்த்தா ஹீரோ வந்துட்டு பிரேக்கப் பண்ணிட்டான், இனிமேல் அவங்க 2 பேருக்குள்ளே எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் வந்துட்டு இப்போ பிரேக் ஆகிடுச்சின்னு சொல்லியும் ஹீரோயினை பற்றி ரொம்ப மட்டமாக வந்துட்டு அதில் எழுதியிருக்க மாதிரியும் இருந்துகிட்ருக்கு. ஹீரோயின் வந்துட்டு கேரக்டர் சரி கிடையாது, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கொலைக்காரனோட தங்கச்சி அது இதுன்ற மாதிரி எல்லாமும் ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு மியூச்சுவலாக தான் பிரிஞ்சுட்டாங்க. பட் ஆனால் ஹீரோக்கு தான் இதில் அதிக லாபம் இவ்வளோ விட்டு வந்தது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த நியூஸ் பேப்பருக்குள்ளே ஒரு பேம்ப்ளெட் வச்சு இப்போ எல்லாருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரும்போது எல்லாரும் காசிப் பண்ணுறாங்களா. அவளுடைய ஃப்ரெண்டு ஓடி வந்துட்டு இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி நியூஸ் பேப்பர் சோஷியல் மீடியாலாம் செக் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் ஹீரோயின் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்துடுறா. ஸோ இது மூலமாக ஹீரோ வந்துட்டு எவ்வளோ மட்டமாக அவளை பற்றி எழுத வச்சிருக்கான் அப்படிங்கிறது எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சிடுது. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கு ட்விட்டர்னு எல்லாத்துலேயுமே இந்த ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்களா. ஸோ இப்போ வந்து அந்த பெட்ரா நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக வரா. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு ஆல்ரெடி கார்லேயே வந்துட்டு பெட்ரா பார்த்துட்டால. இப்போ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நியூஸ் பேப்பர் நியூஸ் ஆர்டிக்கல்லாம் பார்த்தியா, நீ இந்த மாதிரி எழுதிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ரொம்பவே குறுக்கி போயிட்டாளா. அவன் எனக்கு பிரேக் பண்ணணும்னா என்கிட்ட வந்து பிரேக்கப் பண்ணிக்க வேண்டியதானே, எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டுருக்கான் அப்படின்ன உடனே இதே விஷயம் தான் நானும் ஹீரோ கிட்ட காலையில் மீட் பண்ணி கேட்டேன், ஆனால் அவன் கிட்ட பதிலே சொல்லலை தெரியுமா, அவன் ஆனால் உன்னை வெறுக்கிறதா மட்டும் என்கிட்ட சொன்னான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் என்ன நீ அவனை சந்திச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. இது உனக்கு ஷாக்காக தான் இருக்கும், ஆனால் 4 வருஷத்துக்கு முன்னாடி பழகின என்னை விட்டுட்டு இப்படி தான் உன் கூட வந்துட்டு பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சா. ஸோ லைஃப்பில் எப்போ என்ன வேணாலும் நடக்கும், இது ஒரு கர்மா தானே வச்சுக்கோயேன். நீ
அவனை என்கிட்ட இருந்து ஸ்டீல் பண்ண, இப்போ வந்துட்டு அவனே உன்னைய பிரிஞ்சு திரும்ப என்கிட்ட வர மாதிரி ஆயிடுச்சு போல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து நக்கல் பண்ணிக்கிட்டே கிளம்பிடுறான். அவருடைய லாயர் ஃப்ரெண்டு இப்போ ஹீரோ கிட்ட அந்த நியூஸை பார்த்துட்டு வந்துட்டு பயங்கரமாக சத்தம் போட்டு கத்துறான். ஹீரோ நான் எதுக்காக நான் இப்படி ஹர்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் உங்ககிட்ட பலமுறை சொன்னேன்ல அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அவளை ஒன்று நான் கஷ்டப்படுத்தலை, உள்ளது மட்டும் தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். இதனால் அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு கோவப்படுறான். இதுக்காக வாடா நான் உங்ககிட்ட அவளை விட்டு கொடுத்தேன், இதுக்கு நானே அவளை பர்சீவ் பண்ணியிருப்பேனேடா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இப்பயும் ஒன்றும் ஆகி போகல, அதான் நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்ல, அவள் ரொம்ப பியூராக தான் இருக்கா, அவளை நான் தொட கூட விட்டதில்லை, பேசாமல் நீ வேணா அவளை இப்போ டேட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது அதுக்கு நீ எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் அவசியம் இல்லை, இப்போ நான் அவளை என்னுடைய சிஸ்டர் மாதிரி தான் வந்துட்டு பார்த்துட்ருக்கேன், அதனால தான் அவளுக்காகன்னு சொல்லி கேர் பண்ணி பேசிகிட்ருக்கேன், நீ இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், ஒரு நாள் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிடுவேன், நீ என்ன பண்ணாலும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தானே நீ இந்த அளவுக்கு வந்துட்டு ஆட்டம் ஆடிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கத்தும் போது நம்ம ஹீரோவும் நாள் வரப்போ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ தான் ஹீரோயின் கிட்டேருந்து கால் வருதா. ஸோ அப்போ பார்த்தோன்னா அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான் அந்த வேலைக்கார பொண்ணுக்கு, இந்த மாதிரி அக்காவுடைய வீட்டில் வந்து அக்காவுடைய ரூமில் அவளை ஸ்டே பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் அங்கே வரா, பட் ஆனால் ஹீரோக்காக காத்திருக்கும் போது அந்த வீட்டில் மட்டும் தான் வந்து காத்திருக்கா, அங்கே அவங்க அக்காவுடைய ரூமுக்கு அவள் என்டர் ஆகலை. அப்போ ஹீரோவும் என்ன எங்கள் அக்காவுடைய ரூம்குள்ளே வரமாட்டேங்கிற போல் வந்து சுற்றி பார்த்ததானே அவள் ரூம் எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படின்னோடனே ஹீரோயினும் நான் சுற்றி பார்க்கறதுக்காக வரல, எதுக்காக நியூஸ் பேப்பரில் அப்படி ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. ஹீரோ அதை காதிலே வாங்காமல் என்னுடைய அக்காவுடைய ரூம்குள்ளே வரதுக்கே உனக்கு வந்துட்டு உறுத்துதான் மனசு, அந்த அளவுக்கு செல்ஃபிஷாக போய் சொல்லி நீ வந்துட்டு நடிச்சிருக்கல, கோர்ட்டில் அத்தனை பேருக்கு முன்னாடி போய் சொல்லும் போது நல்லா இருந்துச்சு, எங்கள் அக்கா வாழ்ந்த ரூம்குள்ளே வரதுக்குன்னா உனக்கு அவ்வளோ வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறான். நீ என்ன நானே கேட்குறேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உன்னுடைய அக்காவுடைய ரூமை பற்றியோ இல்லை இந்த கேஸை பற்றியோ நான் வரல பேசுறதுக்கு, இங்கே எனக்கு எதுக்கு இப்படி ஒரு முடிவு சொன்னேன்னு மட்டும் சொல்லி என்கிட்ட டேரெக்டாக சொல்லியிருக்கலாமே அப்படின்ன உடனே உங்க இப்படி சொன்னது நல்லதாக போச்சு இல்லை, நான் வந்து சொன்னது எதுவும் போய் கிடையாதே, இதெல்லாம் வந்துட்டு நடக்க போகுதுங்கிறது தான் கேஸ் ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு தெரியும்ல அப்படின்ன உடனே நீ இவ்வளோ செல்ஃபிஷாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை, என்னையை பற்றி இவ்வளோ கேவலப்படுத்திட்டல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது நான் எப்போவுமே வந்துட்டு உண்மையை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன், உன்னைய மாதிரி கிடையாது, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து போய் சொல்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் உனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பப்ளிக்காக வந்துட்டு பிரேக்கப் பண்ணதுனால உன்னைய யார் அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஈஸியாக அப்ரோச் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் அப்படியா, அப்படி ஒரு நல்லது தான் பண்ணியா, சரி நீயும் பெற்றா கூட சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாளா. அப்போ ஹீரோவில் நிறுத்தி என்னுடைய ரிங்கை வந்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் அவங்க அக்காவுடைய ரூமை வந்துட்டு தேடி ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க ஒழிச்சு வச்சிருக்கக்கூடிய அவங்களுடைய உயில் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கிட்ட கொண்டு வந்து காட்டுறான். ஸோ இதுபடி பார்க்கும்போது எல்லாமே வந்து ஹீரோடைய பேரில் தான் வந்து எழுதி வச்சிருக்காங்க. உடனே ஹீரோ வந்துட்டு இதுதான் சாட்சி, அவளுடைய புருஷன் தான் டடாவை வந்துட்டு எங்கள் அக்கா நம்பவே கிடையாது, அதனால தான் அவன் பேரில் ஒரு பைசா கூட வைக்காம எல்லாத்தையும் என் பேரில் எழுதி வச்சிருக்கா, இப்போ நீ எனக்கு என்ன பண்ணணும்னா எங்கள் அக்கா வந்து என் பேரில் என்னெல்லாம் எழுதியிருக்காளோ எதெல்லாம் டடா இப்போ எடுத்துகிட்டு போனானோ அது எல்லாத்தையுமே எனக்கு திருப்பி வந்துட்டு வர வைக்கணும், ஸோ அப்படி இல்லைனா அவன் மேலே கேஸ் போட்டுருவேன் மிரட்டி 2 வாரம் டைம் கொடு அப்படின்னு சொல்கிறான். இன்னும் ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லாமல் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போதெல்லாம் பிரமோத் தான் வந்து அவளை சாப்பிட வச்சு கொஞ்சம் வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறாரா. ஸோ இப்போ ஹீரோயின் வந்து அவரை தேங்க் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்போ பிரமோத் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, நீ என்னை தேங்க் பண்ணலாம் அவசியம் கிடையாது, நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான், நீ எந்த ஒரு நிலமையில இருந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன், நான் உன்கிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், நீ என்னைய பாஸாக பார்க்குறத முதல்ல நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதனால பெட்ராவும் நம்ம ஹீரோ வந்து அப்ரோச் பண்ணி அவனோட ரொம்ப க்ளோஸ் ஆகிறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ வந்துட்டு நீயும் நானும் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்காது, இப்போ தான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட பிரேக்கப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லும் போது இப்போ தான் மற்றவங்களாம் சந்தோஷப்படுவாங்க, அவன் மேலே இருக்கக்கூடிய தப்பு எல்லாருக்கும் புரியும், நீ என்னை டேட் பண்ண ஆரம்பிச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறமா இங்கே டடா வந்துட்டு அவனுக்கு ஒரு நோட்டீஸ் வருதா, உடனே ஓடி போயிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு லாயரை பார்க்கும் போது தான் சொல்கிறான், இந்த மாதிரி சொத்து எல்லாமே ஹீரோ பேரில் இருக்குது, ஸோ எதெல்லாம் வந்துட்டு இப்போ நீ அனுபவிச்சுட்டு இருக்கியோ அது எல்லாத்தையுமே திருப்பி கொடுக்கணும், அப்படி இல்லைனா உன் மேலே கேஸ் போட்டுடுவோம், ஆல்ரெடி கேஸ்லேருந்து வெளியில் வந்த உனக்கு திரும்ப திரும்ப கேஸ் இருக்கிறது நல்லது கிடையாது, ஸோ 2 வாரத்தில் சொத்தெல்லாம் திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை வந்துட்டு டடா மறுத்துட்ருக்கான், அவ கூட வாழ்ந்ததுக்கு எனக்கு இது கூட வந்துட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஹீரோவும் இதெல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு இவன் கூட சண்டை போடுறதுக்காக ஆரம்பிச்சிடுறானா. ஸோ கோவமாக டடா அங்கேருந்து கிளம்புறான். அதுக்காக வாதாடி வெளியில் எடுத்தார்ல அந்த வக்கீலுக்கு கால் பண்ணிட்டு இப்போ ஹீரோ மேலே நம்ம பதிலுக்கு வந்து கேஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, சத்தியமாக வந்துட்டு என்னால் உனக்கு வக்கீலாக இருக்க முடியாது, இதுக்கு முன்னாடி நீ கடன் வாங்கியிருந்த அந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் தான் வந்துட்டு உனக்காக என்னை வந்து ஆஜராக சொன்னார், சரின்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்தேன், ஆனால் இப்போ நீ கடன் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டல, அதனால் உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அவர் சொன்னால் தான் நான் கேஸ் எடுத்துப்பேன், நான் உனக்கு ஒரு நல்ல லாயராக அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீ உன் மேலே எந்த ஒரு கேஸ் வந்தாலுமே அது உனக்கு தான் கெட்ட பேர், பேசாமல் அவங்க கேட்குறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ வாட்டுக்கு வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவன் கோவப்பட்டுட்டு அடுத்து நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணிட்டு நீயும் ஹீரோவும் வந்துட்டு மியூச்சுவலாலாம் அக்ரி பண்ணியெல்லாம் வந்து பிரேக்கப் பண்ணலையா, எதுக்காக இப்போ வந்து ஹீரோ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான், ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே திருப்பி வாங்கிக்கணும்னு பார்க்குறான் அப்படின்னோடனே நம்ம ஹீரோனும் நீ எனக்கு எதனால் இப்பெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. வேறு எதுக்காக அவன் நம்மளை வந்துட்டு நகர விடாமல் கார்னர் பண்ணணும்னு நினைக்கிறான்
நினைக்கிறான், டார்கெட் பண்ணிட்டு நம்மளை வாழ விடக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பாமா வீட்டை கூட அவன் விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே வந்துட்டு கைப்பற்றணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு ஒரு குண்டை தூக்கி போட்டு காலை வைக்கிறானா. ஸோ ஹீரோயின் வந்துட்டு இப்போ ஹீரோ கிட்ட போய் பேச சொல்கிறான். ஹீரோ கிட்ட எப்படி பேசுறது, அவனை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது தான் அங்கே பிரமோத் வரானா. ஸோ பிரமோத் வந்து நம்ம ஹீரோக்கு ஆறுதல் சொல்லிட்டு, நான் இந்த மாதிரி 3 டிவோர்ஸ் ஆகியிருக்கேன், ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகும்போது எப்படி இருக்கும் என்ன இதெல்லாம் எனக்கு தெரியும், ஸோ நான் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வரான். அப்போ அங்கே ஹீரோடைய வீட்டிலேருந்து பெட்ரா வெளியில் வராளா. திரும்ப நக்கலாக வந்துட்டு நம்ம ஹீரோயினை டான் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறா. பரவாயில்லையே, உனக்கு வந்துட்டு பிரமோத் வந்து ஈஸியாக கிடச்சிட்டான் போல், இந்த மாதிரி வந்துட்டு பிரமோத கிட்ட பார்த்து உனக்கு ஏற்கனவே வந்துட்டு இத்தனை முறை டிவோர்ஸ் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் ஹீரோயினுக்கும் இப்போ தான் பிரேக்கப் ஆகிருக்கு, அதனால் உன் சான்ஸை வந்துட்டு டக்குன்னு யூஸ் பண்ணிக்கோ, சீக்கிரமாக வந்து அவள் கையை பிடிச்சிரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து ரொம்பவே நக்கல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஹீரோயினும் ஹீரோவை பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, தெரியும் பிரேக்கப் பண்ணவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு முறையாவது கடைசியாக பார்க்கணும் தான் நினைப்பாங்கல்ல, நான் வந்து உன்னை ஈஸியாக அலோவ் பண்ணிவிடுவேன், உன்னையே தடுத்து நிறுத்தலாம் மாட்டேன், நீ என்ன வேணுமோ ஹீரோ கிட்ட போய் பேசிக்கோதோ, இப்போ தான் வெளியில் வராம்பார் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரொம்பவே பல்ல காட்டிகிட்டு இருக்காளா. ஹீரோயின் சொன்னது எதுக்குமே பதில் சொல்லாமல் அங்கே ஹீரோவை பார்க்குறதுக்காக போகிறா. நீ எதுக்காக எங்கள் அண்ணனை வந்துட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, அவனுடைய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நீ வந்துட்டு வாங்கணும்னு நினைக்கிற அப்படின்னு உடனே, என்னது அவனுடைய ப்ராப்பர்ட்டியா, அதெல்லாம் எங்கள் அக்காவுடைய ப்ராப்பர்ட்டி, எங்கள் அக்காவுடைய சொத்துக்கு ஒரே வாரிசாக இப்போ நான் இருக்கேன், கேட்டால் கூட உங்கள் 2 பேருக்கு வந்துட்டு கொடுக்கறதுக்கு வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், அதுக்கு உங்கள் அக்கா பேரில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி கேட்கணும், என்னுடைய அப்பா அம்மா கஷ்டப்பட்டு கட்டின வீடை நீ எதுக்காக கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. உடனே ஹீரோவும், அது எது உங்கள் வீடா, அதுவே எங்கள் அக்காவுடைய வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஹீரோ சொல்கிறான், கல்யாணத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே உங்கள் அண்ணன் அந்த வீட்டை எங்கள் அக்கா கிட்ட தான் பேரில் வந்து பத்திரம் மாற்றி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கான தொகையை வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டா. ஸோ ஏதாவது பேசணும் அப்படின்னா உங்கள் அண்ணன் கிட்ட போய் பேசு, விஷயம் வந்துட்டு அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து கேட்காத, எங்கள் அக்காவுடைய சொத்தை தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்கிறான். ஹீரோயினும், அதுதான் நான் வாழ்ந்துட்டுருக்க வீடு, எங்கள் அப்பா அம்மா கட்டின வீடு, அந்த வீடு எனக்கு எவ்வளோ வந்துட்டு முக்கியன்றது உனக்கே தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாளா. அதுக்கு ஹீரோவும், பரவாயில்ல, நீ தான் கொஞ்ச நாளாக வந்துட்டு அந்த பிரமோத் கூட சுற்றிட்டு இருக்கியே, அவன் மட்டும் இல்லை இன்னும் எத்தனை பேர்லாம் இருக்காங்களோ, நீ லைட்டாக கண் அசைச்சா உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வர மாட்டாங்களா என்ன, அப்போ அந்த மீட்டை வந்துட்டு நீ மீட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா. ஹீரோயினுக்கு அதனால ரொம்பவே கோவம் ஆகிடுது. அப்போ அவள் அங்கேருந்து அழுதுகிட்டே கிளம்பும் போது ஹீரோவும், என்ன பதில் சொல்லாமல் போகிற அப்படின்னு உடனே, வாரம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே உனக்கு சேர வேண்டியது எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அதையுமே உட்காந்து பெட்ரா வந்துட்டு பாப்கார்ன் இல்லாத குறையாக பார்த்து ரசிச்சுட்டு இருக்காளா. ஹீரோயின் கரெக்டாக வந்துட்டு வண்டியிலேருந்து கவனிக்கிறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே ஓடி போயிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணுறா. ஸோ இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே பிரேக் ஆகி முறையாக வந்துட்டு ஹீரோ விட்டுட்டு போனதுக்கப்புறமா வந்துட்டு முழுசாக அழுகிறா. பிரமோத் அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியாமல் அமைதியாகவே இருந்துட்டுருக்கான். ஸோ அதுக்கப்புறமா இங்கே ஹீரோயின் கிட்ட அங்கே டடா வந்துட்டு அவளை பார்க்குறதுக்காக வரானா. ஹீரோ கிட்ட பேசினியான்னு கேட்டுட்டு ஹீரோயின் இப்போ போயிட்டு பொறிஞ்சு தள்ளிட்டு இருக்கா. அப்பா அம்மாவுடைய வீட்டை நீ எந்த தைரியத்தில் வந்துட்டு உன்னோட ஒய்ஃப் கிட்ட விற்ற, அதை பற்றி கிட்ட டிஸ்கஸ் கூட பண்ணலை, எனக்குன்னு இருக்கக்கூடிய சொத்து இந்த வீடு மட்டும்தான், நீ என்ன காரியம் பண்ணியிருக்க, அவ்வளோ பணத்தை வாங்கி என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னும் போது, அப்போ எனக்கு நிறைய கடன் இருந்துச்சு, அதை அடைக்கிறதுக்காக வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி, அதுக்கப்புறமா அந்த வீட்டையே நீ மீட் எடுக்கல அப்படின்னோடனே, நான் என்னுடைய ஒய்ஃப் ஆகிட்டால, அதனால் எல்லாமே வந்துட்டு எங்களுக்குள்ள சகஜம்தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன், ஆனால் அவள் இந்த மாதிரி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னோடனே ஹீரோயின் பயங்கரமாக கத்தி விட்டுடுறான். அதனால இந்த டடா வீட்டுக்கு வரானா, அதாவது அவன் வாழ்ந்த வீட்டுக்கு. ஸோ அங்கே லாக்கரில் இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் இல்லை பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வரான். ஹீரோயினுக்காக அந்த வீட்டையாவது மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டுருக்கான். ஸோ இப்போ அங்கே வந்து வேலைக்காரங்க உள்ள விட மாட்டேன்னு சொல்கிறாங்க, போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்னு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ண சொல்லியிருக்கான் அப்படிங்கும் போதெல்லாம் வேலைக்காரங்களையும் மிரட்டி வச்சுட்டு வந்து அந்த லாக்கை ஓப்பன் பண்ண பார்க்குறான். பட் ஆனால் லாக்கர் கீ வந்து அவனுக்கு செட் ஆகலை. ஸோ அங்கே வரக்கூடிய ஹீரோ வந்துட்டு, இந்த கீயை தானே தேடிட்டு இருக்க, இதை நான் ஆல்ரெடி மாற்றிட்டேன், நீ எப்படி வருவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு அடிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ வந்து, எங்கள் அக்காவை இதே இடத்துல தானே நீயும் வச்சு அடிச்சிருப்ப, எங்கள் அக்காவை இதே இடத்துல தானே கழுத்தை நெரிச்ச, எங்கள் அக்காவை இப்படி தானே பாத்ரூம்குள்ளே தள்ளி விட்ட, எங்கள் அக்காவோட தலையை பிடிச்சி இப்படி தானே அந்த டபுளை உடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு பல முறை அவனை பிடிச்சி வந்துட்டு அப்படியே அவன் மனசில் வந்துட்டு இப்படி தான் கற்பனை பண்ணானோ அதே மாதிரியே வந்துட்டு இப்போ செஞ்சு பார்த்துட்ருக்கானா. ஸோ இங்கே அலற சத்தம் கேட்டு கரெக்டாக வந்துட்டு வேலைக்காரங்க வந்துடுறாங்க. டடா வந்த உடனே ஹீரோவுடைய வக்கீல் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணியிருக்காங்களா. ஸோ அவனும் வந்துடுறான். இவங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சிரமப்பட்டு ஹீரோவை தடுத்து நிறுத்துறாங்க. பார்த்தா அவன் வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி நடந்துட்டுருக்கானா. ஸோ அதுக்கப்புறமா அவனை இழுத்துட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியுது, இங்கே டடா வந்துட்டு அவங்க அக்கா இறந்து போனால் அதே பொசிஷனில் வந்து அப்படியே மூச்சு கூட அடக்கிட்டு கிடந்துட்டுருக்கான். ஸோ இவன் வந்து செத்து போகட்டும், எங்கள் அக்கா எப்படி வந்துட்டு கொண்டானோ அதே மாதிரியே சாகணும், நான் கண்ணால் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இவன் கத்திட்டு இருக்கும்போது, அந்த ஃப்ரெண்டும் ஜெயிலுக்கு போகணும்னு ஆசையாக இருக்காடா, வாயை மூடிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டு ஹீரோனுக்கும் கால் பண்ணிடுறான் அந்த ஃப்ரெண்டு. அப்புறமா ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வராளா. அங்கே டடாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஹீரோ தான் என்னை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டான், ஸோ கண்டிப்பாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கத்திட்டு இருக்கும்போது, ஹீரோயினும் அவனுடைய வீட்டுக்கு பெர்மிஷன் இல்லாமல் போனது உன்னுடைய தப்பும் தான், அதனால் நம்ம கேஸ் எல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம், விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
இருக்கா. ஸோ அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் தேவையான பில்லை வந்துட்டு பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே ஆல்ரெடி இவனுக்கு பேமெண்ட் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஹீரோ தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டடா ரொம்ப கோவப்பட்டு அங்கேருந்து கத்திட்டு இருக்கானா. ஹீரோயினும் சரி விடு, அந்த காசெல்லாம் நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவள் தேடி ஒருத்தன் புதுசாக வேற ஒரு வீட்டுக்கு வரான். அங்கே வந்து ஒரு ஸ்கூல் பொண்ணு தான் இருந்துட்டுருக்கா. ஸோ நீ யார் என்ன வேணும்னு சொல்லிட்டு கத்தியை காட்டி அவனை மிரட்டிட்டு இருக்காளா. அவனும் டடாவை தேடி தான் வந்தேன், அவன் என்னைய வந்துட்டு கால் பண்ணணும், என்னை ரீச் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மேலே கீழேயும் பார்த்துட்டு என்னுடைய பேர் சம், இதை வந்துட்டு மறக்காமல் டடா கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். நிஜத்தில் ஒரு ஸ்கூல் பொண்ணு தான். பட் ஆனால் வந்துட்டு இவ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு காரணம், இவளுக்கும் டடாக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னன்னா, இவ டடாவுடைய மிஸ்ட்ரஸ். ஆமாம், டடாவுடைய பணத்துக்காகன்னு சொல்லிட்டு டடா கூட இப்போ பழகிட்டு இருப்பா. டடா தான் இவளை ஸ்கூல்லையும் வந்துட்டு படிக்க வச்சுட்டு இருப்பான். ஸோ இப்போ இங்கே ஹீரோயின் கிட்ட அவள் வீட்டுக்கு வர சமயத்தில் அங்கே அவளுக்கு முன்னாடி கொஞ்சம் ரவுடிஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்னன்னா, இங்கே உங்கள் அண்ணன் வந்துட்டு கடன் வாங்கிட்டான், ஸோ காரை வந்துட்டு மீட்டை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, அதனால காரை வந்துட்டு கைப்பற்றி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம், எந்த காரை கொண்டு போகணும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்காங்களா. ஹீரோயினும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் காரை வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், நீங்கள் விட்டுடுங்க, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி விட்டுட்டா. என் பிறகு ஹீரோடைய வீட்டுக்கு வராளா. அப்போ அவனுடைய ஸ்டப்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறா. ஸோ இதில் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும், நீயும் நானும் வந்துட்டு ஒன்றா பழகுனதுலேருந்து நம்ம எடுத்துக்கிட்ட பிக்ஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்கிறது தான், இது எதுவுமே எனக்கு தேவையில்லை, கூடவே வந்துட்டு நீ எனக்குன்னு போட்டு விட்டியே இந்த ரிங், இனிமேல் இதுக்கான வேல்யூ வந்துட்டு என்கிட்ட கிடையாது, ஸோ இதையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பேக் மேலே வைக்கிறா. ஸோ இதை பார்த்தோன்னே ஹீரோவும் எனக்கு இது எதுவுமே யூஸ் கிடையாது, இதெல்லாம் தூக்கிட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு தான் நான் இங்கே கொண்டு வந்தேன், இதெல்லாம் உன்னோட சம்மந்தப்பட்டது, ஸோ நீ இதை தூக்கி போடு, குப்பையில் போடு, இல்லை யார்ட்டையும் அது கொடு, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இவன் சும்மா இல்லாமல் டடாவை பற்றி பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறானா. ஹீரோயினும் அதான் ஏற்கனவே கோர்ட்டில் முடிவு பண்ணிடுச்சு, அது ஆக்சிடென்ட் தான் சொல்லிட்டு, இன்னும் எத்தனை நாள் தான் எங்கள் அண்ணனையும் என்னையும் வந்துட்டு இப்படி நிம்மதி இல்லாமல் ஆக்கிட்டே இருப்பேன், உன்னோட திங்ஸு உன்னோடைய வீடு எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டேன், எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கத்தும் போது, என்னது இது வந்து ஆக்சிடென்ட்டா, இது பொய்ங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நீ மட்டும் அன்றைக்கி கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்கிறேன்னு பொய் சொல்லாமல் இருந்திருந்தேன்னா இன்றைக்கி உங்கள் அண்ணன் ஜெயிலில் களி தின்னுட்டு இருந்திருப்பான், ஆனால் நீ தான் எங்கள் அக்கா என்ன நிலமையில் இருந்திருப்பாங்கிறது கூட தெரியாமல் இந்த அளவுக்கு வந்துட்டு நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஏதோ சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோனோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டு வலிக்குதுன்னு கத்த விடாமல், இதே மாதிரி தானே எங்கள் அக்காவும் கத்திருப்பான், உங்கள் அண்ணன் விட்டானா இப்படி தானே அவள் கழுத்தை நெரிச்சிருப்பான், இதை விட அதிகமாக ஃபோர்ஸ் கூட கொடுத்துருப்பான், அதுக்கப்புறமா இங்கேருந்து சண்டை போட்டுக்கிட்டே தான் அவளை தரன்னு வந்துட்டு இங்கே உள்ளே இழுத்துட்டு போயிருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இப்போ ஒன்று ஒன்றா வந்து நம்ம ஹீரோனை வச்சு செஞ்சுட்ருக்கான். ஸோ கொண்டு போயிட்டு டப்பில் வந்துட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டான். அவள் வலிக்குதுன்னு பல முறை இப்போ நீ கத்திரியே அதே மாதிரி அதை விட சவுண்டாக கூட கத்திருப்பா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் கத்திட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட வந்துட்டு காதில் வாங்காமல் இழுத்துட்டு போயிட்டான், அவளை ஹர்ட் பண்ணான், அவளோட கழுத்தை நெரிச்சான். ஸோ அவள் வந்துட்டு எங்கே அவன் பேச்சை கேட்கல, பணம் கொடுக்கலங்கிறதுக்காக அவளை கூட்டிகிட்டு போயிட்டு கீழே தள்ளி அவளை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காகவும் ஆரம்பித்தான். ஸோ அவளுடைய தலையை வந்துட்டு அவள் கழுத்தை பிடிச்சி அந்த ஸ்லாபில் வந்துட்டு முட்டி வந்து கொன்னான். ஸோ இதெல்லாத்தையும் வந்துட்டு நீ அனுபவிச்சா தானே உனக்கும் தெரியும், அப்போ தானே எங்கள் அக்காவுக்கு நீ வந்துட்டு உங்கள் அண்ணன் வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக எங்கள் அக்காவுக்கு நல்லது நடக்காமல் இந்த மாதிரி பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கொண்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சோஃபாவில் தள்ளி அவளுடைய கழுத்தை நெரிச்சுக்கிட்டே அவள் தலையை பிடிச்சி திரும்ப பல முறை வந்துட்டு அங்கே பெட்டில் வந்து இடிச்சுட்டே இருந்துட்டுருக்கான். ஸோ இவள் அலற சத்தம் கேட்டு வேலைக்காரங்கெல்லாம் உள்ளே வந்து தடுக்கிறதுக்காக பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் நிதானமாகிட்டு, இங்கே யாராவது தடுக்கிறதுக்கு வந்தீங்கன்னா மனுஷனாகவே இருக்க மாட்டேன், முதல்ல எல்லாரும் வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு பயப்படுறாங்களா. உடனே ஹீரோவும் நான் கொஞ்சம் வந்துட்டு எமோஷனல் ஆகிட்டேன், அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி கத்தி அவங்கள அனுப்பி விட்டுடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு சுத்தமாக முடியாமல் கழுத்தை பிடிச்சிக்கிட்டே எழுந்து உட்காராளா. நீ உங்கள் அக்காவுக்கு வந்துட்டு ஏதோ கெட்டது நடந்துட்டு தான் நினைக்கிற, நீ நம்புற, அதுக்காக தான் இப்படி பிஹேவ் பண்ணுறங்கிறது எல்லாமே எனக்கு தெரியுது, இந்த மாதிரி யாரையும் ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோவும் நம்ம 2 பேருக்குள்ளே இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் வந்துட்டு நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினும் நானும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நம்மளுக்குள்ளே என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோமோ அது அத்தனையும் நாஸ்தியாக போச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் இங்கே நடந்த அந்த ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ இப்போ அதோட நான் வந்துட்டு உன்னைய ஹர்ட் பண்ணிட்டேன், அதாவது எங்கள் அக்கா வந்து எந்த அளவுக்கு ஹர்ட் ஆனாங்கிறது இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா, ஸோ திரும்ப வந்துட்டு நீ என்னைய பார்க்க வரமாட்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயினும் சத்தியமாக திரும்ப வரமாட்டேன் அப்படிங்கிறா. இதை கேட்டோடனே ஹீரோவும் சரி அப்போ கடைசியாக ஒரே ஒரு முறை இதை மட்டும் நான் வந்துட்டு பண்ணிட்டுறேன், அதுக்கப்புறமா நீயும் நானும் மீட் பண்ணிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து அவளை இழுத்து கிஸ் பண்ணுறான். ஹீரோயின் அவனை தள்ளிலாம் விடலை, திரும்ப வந்துட்டு அந்த கிஸ்ஸை வந்து அவள் ரெசிப்ரோகேட் பண்ணுறாளா. ஸோ இதனால் ஹீரோவும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அவளை பார்த்து, நீ இன்னும் என்னைய லவ் பண்ணுறல்ல, அதனால தான் நீ என்னைய பிடிச்சி தள்ளி விடாமல் இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயினும் அது உண்மைதான், நான் உன்னையே லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் போல் அப்படிங்கிற மாதிரி மந்திரிச்சு விட்ட மாதிரியே சொல்லிட்டு இருக்காளா. ஹீரோ உடனே சிரிச்சுக்கிட்டே, நீ என்னைய வந்துட்டு காலத்துக்கும் வந்து மறக்கக்கூடாது, என்னை மட்டுமே நினைக்கணும், என்னைய மட்டுமே லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆசைப்படுறேன். அதுக்கான காரணம் என்னென்னா, அப்போ தான் சாகிற வரைக்கும் நீ வந்துட்டு என்னுடைய வெறுப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு என்னுடைய லவ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீ சந்தோஷம் இல்லாமல் இருக்க முடியும். ஸோ எனக்கு உன் மேலே இருக்கக்கூடியது எல்லாமே வந்துட்டு வெஞ்சன்ஸ் மட்டும்தான், உன்னையே சந்தோஷமாக வாழ விட மாட்டேன், அதுக்கு நீ என்றைக்குமே எனக்கு காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சைக்கோ மாதிரி பேசுகிறானா. இது கேட்டோன்னே ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறா. நான் உன்னை எவ்வளோ வெறுக்கிறேன் தெரியுமா, சத்தியமாக வந்துட்டு இந்த நிமிஷத்துலேருந்து நான் உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன், நீ எல்லாம் மனுஷனே கிடையாது, என்னோட லவ்வோட என்னோட எமோஷன்ஸோட இந்த அளவுக்கு ப்ளே பண்ணிகிட்ருக்க, என்னைய ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ண மனுஷன், ஆனால் என்னைய இந்த மாதிரி எமோஷனலாகவும் நீ பிரேக் பண்ணிட்டல, சத்தியமாக உன் பக்கம் கூட திரும்ப மாட்டேன், உன்னைய பற்றி ஒரு நல்ல விஷயமா கூட யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை அடித்து அங்கேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் அங்கேருந்து ஓட்டோ எடுத்துடுறா. அங்கே அவளும் தனியாக வந்து வீட்டில் உட்காந்து அழுதுட்டுருக்கா. அங்கே ஹீரோவும் அவளும் சேர்ந்து 4 வருஷமாக க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய நல்ல மொமெண்ட்ஸ் எல்லாம் யோசித்து பார்த்துட்டு லைஃப் இப்படி தான் மாறணுமா அப்படிங்கிற மாதிரி அவள் அழுதுட்டு இருக்கும்போது ஹீரோவும் இதே மாதிரி அவங்களுக்குள்ள ஆன மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு யோசித்து பார்த்துக்கிட்டு பயங்கரமாக ஒரு கிளப்பில் போயிட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அங்கே பெட்ரா வந்துட்டு இவனை தேடி வந்துடுறாளா. அப்போ ஹீரோக்கு கம்பெனி கொடுக்குறேன்ட்டு வந்து உட்காந்துருக்கும் போது ஹீரோவும் என்னோட ஃபியான்சே கிட்ட இப்போ தான் நான் வந்துட்டு ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஸோ நீ வந்துட்டு என் பக்கத்தில் கூட வராத, நான் ஜென்டிலானவெல்லாம் கிடையாது, ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது பெட்ராவும் நீ என்ன பண்ணாலும் சரி நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனை இன்னும் கொஞ்சம் நல்லா குடிக்க வச்சிடுறா. ஹீரோயின் கிட்ட புதுசாக வீடு எடுத்து தங்க போகிறேன்னு சொன்னால, ஆனால் அவன் அப்படி எதுவும் தங்கலை, அந்த மிஸ்டர் ஸ்கூலுன்னு ஏற்கனவே ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்கான்ல அதே வீட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கான். இப்போ அவளோட தான் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ அவளுமே உனக்கு வந்து நிறையா பிரச்சனை இருந்துட்டுருக்கு, நம்ம ஏற்கனவே டீல் வச்ச மாதிரி தான், பிரச்சனைலாம் இருக்கிற இடத்துல நான் வந்து இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி என் பொண்டாட்டி வந்து பணக்காரிங்கிறதெல்லாம் வந்துட்டு வேலைக்கே ஆகாது, அவளால் எனக்கு எந்த ஒரு லாபமுமே கிடைக்கல, இப்போ அவள் செத்ததுக்கப்புறம் கூட எனக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட புலம்பிட்டு இருக்கான். ஸோ அவகிட்ட க்ளோஸராக வர்றதுக்காக முயற்சி பண்ணும்போது ஏற்கனவே நீ அடிபட்டு இருக்க, அதனால கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து அனுப்பி விட்டுட்டா. ஸோ இந்த பொண்ணுடைய பேர் டாவ். இப்போ இவளுக்கு நம்ம ஹீரோயினை பற்றியும் சரி, அப்புறம் இங்கே டடாவோட லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துட்டுருக்குங்கிறது எல்லாமே வந்துட்டு தெரியும். கிட்ட சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உன்னைய பார்க்குறதுக்காக வந்தான், கால் பண்ண சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்டோடனே அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். உடனே அவன் ஃபோன் எடுத்து கால் பண்ணுறான். நானே கால் பண்ணியிருப்பேன்ல, எதுக்காக எங்கள் வீட்டுக்குலாம் வர அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். ஸோ அப்போ வந்து நம்ம 2 பேரும் பேசின டீல் முடிஞ்சு இத்தனை நாள் ஆகுது, நீ எனக்கு கால் பண்ணவே இல்லை, அதை மறந்துட்டியோன்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீ எனக்கு கொடுத்த வேலையை பர்ஃபெக்டாக நான் பண்ணிட்டேன், கொஞ்சம் நான் சொதப்பி இருந்தாலும் நீ நேரம் ஜெயிலில் தான் உட்காந்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டே இப்போ நம்ம இவன் டடா கிட்ட வந்துட்டு பணம் கேட்குறான். ஸோ இப்போ வந்து அந்த பணம் என்னால் கொடுக்க முடியாது, ஆனால் கண்டிப்பாக நான் உனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், நீ வந்து என்னுடைய பிளேஸ்க்கு வர வழியெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு டடா அவனுக்கு வார்ன் பண்ணுறான். இது எல்லாத்தையுமே அந்த டாவ் பக்கத்துலேருந்து ஒட்டு கேட்குறான். அப்புறம் அந்த டாவ் வந்துட்டு தனியாக அவளுடைய மொபைல் எடுத்துகிட்டு போட்டு பார்க்குறாளா, அதில் வந்து ஒரு ஆடியோ கிளிப் மாதிரி வருது. ஸோ இப்போ வந்து இவ என்னன்னா டடாவோடைய ஃபோனை வந்து டேப் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. டடாவோட வாய்ஸ் தான் வருது. டடா யாரோ ஒரு ஆள் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி நான் சொல்கிற சமயத்தில் என் தங்கச்சிக்கிட்ட நான் ஃபோனை கொடுக்கும் போது இல்லை நான் கால் பண்ணும் போது நீ உடனே வந்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பாட்டை வந்து போட்டு விட்டுட்டு ஒரு வார்த்தை கூட அந்த சைட்லேருந்து பேசக்கூடாது, பாட்டோடைய சவுண்டு மட்டும் தான் கேட்கணும், ஃபோனை நான் கட் பண்ணுற வரைக்கும் அந்த பாட்டை ஓட விட்டுட்டு அமைதியாக இரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை வந்துட்டு இவ கேட்குறா. பட் ஆனால் இவளுக்கு ஒன்றுமே புரியலை. இருந்தாலும் வந்துட்டு இது ஏதாவது யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே வந்துட்டு அந்த ஃபோனை அப்படியே பத்திரமா வச்சுக்கிறா. ஸோ இங்கே ஹீரோ வந்துட்டு அதிகமாக குடிக்க வச்சிடுறாள் அந்த பெட்ரா. அதுக்கப்புறமா ஹீரோவை அங்கேருந்து கூப்பிட்டுட்டு கிளம்புறா அந்த கிளப்ல இருந்து. ஹீரோவும் வந்துட்டு அங்கே நிறைய குடிச்சிருக்கனால ஹீரோயின் ஞாபகத்தில் இருந்துக்கிட்டு நீ என்னை விட்டுட்டு போயிட மாட்டேல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நான் உன்னைய ரொம்ப கஷ்டப்பட்டு அடைஞ்சிருக்கேன், உன்னைய போய் எப்படி விட்டுட்டு போவேன், கண்டிப்பாக வந்துட்டு உன்னைய கூடவே தான் இருப்பேன், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் உன்னை ஒரு ஸ்பெஷலான பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அவளை வந்து கைத்தாங்களா அவளுடைய பெட்ராவுடைய வீட்டுக்கே வந்து கூட்டிகிட்டு வந்துடுறா. ஸோ அதுக்கப்புறமா அங்கே வந்து நம்ம ஹீரோவை அண்ட்ரெஸ் பண்ணிவிட்டு எத்தனை வருஷமாக நானும் வந்துட்டு காத்துட்டு இருந்தேன் உனக்காக இப்படி ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு, இன்றைக்கி தான் அது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவளும் அண்ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ மேலே வந்துட்டு அவள் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஹீரோ வந்து ட்ரிங்க் பண்ணி அப்படியே உளுந்து கிடக்கிறதுனால அவனுக்கு வந்து சுத்தமாக நினைவே கிடையாது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பெட்ரா எழுந்து வரலன்னு சொல்லிட்டு அவளுடைய அப்பா தான் வேலைக்காரங்களை விட்டு கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்களா. வேலைக்காரங்க அப்போ தான் வந்து பார்த்துட்டு ஹீரோவும் அவளும் ஒன்றா ஸ்லீப் பண்ணியிருக்கிறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்படியே போயிட்டு பெட்ராவுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ எழுந்து வந்த உடனே பெட்ராவுடைய அப்பா எக்ஸ் மிலிட்ரி ஆஃபீஸர்னு சொன்னல, அதனால் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு திட்டுறாங்க. இந்த மாதிரி என் பொண்ணும் நீயும் டேட் பண்ணுறீங்களா என்ன ஏதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் என் பொண்ணு கூட ஸ்லீப் பண்ணிவிட்டு அவளுக்கு மரியாதை கொடுக்காம வந்துட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு மட்டும் யோசிக்காத, அவளை கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், பட் ஆனால்
நீ வந்து இந்த மாதிரி பண்ண வேலைக்கு கொஞ்சமாவது பொறுப்பெடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு 12 மணி நேரம் டைம் தரேன், நீ என்ன முடிவுங்கிறத நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோ அதனால கொஞ்சம் கடுப்பாகிடுறான். அதுக்கப்புறமா பெட்ராவை சந்திக்கிறானா, நைட் நம்ம 2 பேரும் ஒன்றா ஸ்லீப் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அதுக்கு பெட்ராவும் பயங்கரமாக சிரிக்கிறான். 2 பேர் வந்துட்டு ஒன்றா ஸ்லீப் பண்ணுறாங்கன்னா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாதா, ஏதோ குழந்தை மாதிரி கேட்குற அப்படின்னோடனே ஹீரோ இது சிரிக்கிற விஷயம் இல்லை, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உனக்கு மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து திரும்ப அவன்கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேக் அவுட் பண்ணுற மாதிரி வந்து ரொம்ப க்ளோஸராக வந்துடுறாளா. ஹீரோவில் பிடிச்சி விலக்கி விட்டுடுறான். ஸோ எதுக்காக வந்துட்டு என்னை தள்ளி விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவப்பட்டு கத்துறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்லை, இந்த மாதிரி விஷயமெல்லாம் வந்துட்டு லவ் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ணுவேன், ஃபிசிக்கல் இன்டிமசி வந்துட்டு நான் லவ் பண்ணுற பொண்ணு கூட மட்டும்தான் வச்சுக்கணும்னு வந்துட்டு எனக்கு எப்போவுமே மனசில் ஒரு எண்ணம், அதனால் இப்போதைக்கு என்ன லவ் பண்ண முடியாதுன்னு. அப்போ நீ என்னை லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு காலம் நேரம்னு வரணும் இல்லையா, நீ வேற வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு, உன் மேலே எனக்கு நல்ல மரியாதை இருக்குது, அதை எதுவும் கெடுத்துடக்கூடாது, உங்கள் அப்பாவுக்கும் நான் மரியாதை கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கான டைம் வந்ததுக்கப்புறமா நாம் 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி அப்படியே அமைதியாக்கி விட்டுட்டா. இப்போ வேற ஒரு ஆளை மீட் பண்ணுறான். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த கிளப்பில் அடித்தப்போ நீயும் இருந்த இல்லையா, ஸோ இப்போ வந்து அவனுக்கு அது பத்தாது, அவனை இன்னும் கொஞ்சம் ஏதாவது வச்சு செய்யணும், அவனுடைய ஆட்டம் அதிகமாகிடுச்சு, இப்போ அவன் ஒன்று ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சாகணும், அப்படி இல்லைனா கை கால் உடஞ்சாது போகணும், அந்த அளவுக்கு வந்துட்டு அவனை கொஞ்சம் கவனிக்கணும், உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனை பார்த்துக்கிறதுக்குன்னு வீக்கெண்ட் அப்போது பிரமோத் வந்துட்டு அவளுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக வராரா. ஸோ அந்த சமயத்தில் தான் ஹீரோயின் கிட்ட அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காருல இந்த மாதிரி நீ பாஸாக பார்க்காதுன்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் வந்துட்டு அவரை பொலைட்டாக வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து பதில் சொல்லுவா. உங்களுக்கு ஏற்கனவே 2 குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த பெட்ரா கிட்டேருந்து நம்ம ஹீரோனுக்கு கால் வருதா, அதனால் அவள் கால் எடுக்காமல் இருக்கும்போது கால் எடுத்து பேசு அப்படிங்கிற மாதிரி அவள் என்னதான் சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பிரமோத் சொல்கிறாரு. உடனே சரின்ட்டு ஹீரோயின் கால் எடுக்கும்போது அந்த பெட்ரா என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நானும் ஹீரோவும் இப்போ டேட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிட்டோம், உங்ககிட்ட இந்த நல்ல இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கலான்ட்டு தான் பண்ணேன். ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி நீ அவனை என்கிட்டேருந்து ஸ்டீல் பண்ண, இப்போ அவனே என்கிட்ட திருப்பி கிடச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு பெருசாக வந்து ரியாக்ஷன் எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காளா. ஆனால் ஹீரோயின் அவளுக்கு முன்னாடி எதுவும் காட்டிக்கல, பட் இந்த பக்கம் காலை கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அப்செட் ஆகிடுறாளா. பிரமோத் இது எல்லாத்தையுமே கவனிக்கிறாரு. அவருடைய நிம்மதியை கெடுத்ததுக்கப்புறம் பெட்ரா ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்காளா. ஹீரோ அப்போ தான் அவளுடைய காரில் வந்து ஏறுறான். அப்போ ஹீரோவும் வந்துட்டு யார்கிட்ட ஹீரோயின் கிட்டே பேசிட்டு இருந்தா அப்படின்னு உடனே ஆமாம் நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவகிட்ட ஷேர் பண்ணேன், ஏன் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இதை கேட்டோடனே ஹீரோவும் தாராளமாக பண்ணலாமே, நிறைய பேருக்கு தெரிஞ்சால் நம்மளுக்கு சந்தோஷம் தானே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பதில் சொல்கிறான். ஈவெண்ட்டுக்கு +1 தான் நம்ம ஹீரோவை இங்கே பெட்ரா வந்து கூட்டிகிட்டு வராளா. ஸோ அப்போ வந்து அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது அவளும் நம்ம ஹீரோ வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு சொன்னான், அது அவனே சொன்னால் தான் நல்லாயிருக்கும், நீங்கள் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ இப்போ வந்துட்டு ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எனக்கு 12 மணி நேரம் டைம் கொடுத்தீங்க, எனக்கு அவ்வளோலாம் டைம் தேவையில்லை, நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், ஸோ நாம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை ஷேர் பண்ணுறான். இதை கேட்டுட்டு பெட்ராவும் சரி அவங்க அப்பாவும் சரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னோட ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பிரமோத் அங்கேருந்து கிளம்புறாரா. ஸோ வாசல் வரைக்கும் வந்து நம்ம ஹீரோயின் அவரை வழி அனுப்பிட்டு இருக்கா. அவள் கரெக்டாக வந்துட்டு அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தா வாசலுக்கு வெளியிலேயே வந்துட்டு ஹீரோடைய லாயர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ ஹீரோயின் பார்த்துட்டு நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணீங்க, உள்ளே வந்திருக்கலாமே அப்படின்ன உடனே அதுக்கு அவரும் உன்னோட கெஸ்ட் போகட்டும்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா அப்படின்ன உடனே அவர் என் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, என்னுடைய பாஸ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கும்போது அவருக்கு ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகிடுச்சு, இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. சரி அது என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஹீரோவை பற்றி சொல்கிறான். ஹீரோ வந்துட்டு ரொம்பவே தீர்க்கமான ஒரு முடிவில் இருக்கான். உங்களுடைய திங்ஸ், அதாவது ஹீரோவுடைய அக்காவுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே அவன் அடையணும்னு நினைக்கிறான். இந்த வீடும் வந்துட்டு அவங்க பேரில் இருக்கிறதுனால இந்த வீடையும் வந்துட்டு அடையணும்னு பார்க்குறான். கேஸ் போட்டால் உங்களுக்கு தான் பிரச்சனை, அதனால் சீக்கிரம் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட ஹேண்டில் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஒன்றுமே புரியாமல் முடிச்சுட்ருக்கா. இதோட இந்த ட்ராமா முடியுது. ஸோ இந்த ட்ராமா பார்த்தோன்னா ஒரு 25 ஹவர்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ நான் வந்து அதை பிரேக் பண்ணி போடலான்ட்டு தான் டிசைட் பண்ணியிருக்கேன்னா. ஸோ மேக்ஸிமம் ஒரு 3 இல்லை 4 வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு முடிச்சுட்றேன். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.